இது மாற்றுத்திறனாளருக்கான உரிமைக்குரல். உதவிக்கரம் இணையதள தொலைக்காட்சி. நூத்தி 20வது இணைய வழி கருத்தரங்கில இன்றைக்கு நம்ம கூடியிருக்கோம். வணக்கம் தலைவர் சார். வணக்கம் வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம டாக்டர் அபிராமி மார்னிங் போன் பண்ணாங்க. இன்னைக்கு இன்னும் ஒரு 4 வாரத்துக்கு அவங்க இல்ல, யுஎஸ் போறாங்க. ஸோ அதனால இன்றைக்கு கூட்டம் வரவேற்புரையுடன் நம்ம அட்வொகேட் பிரபாகர் அவர்களை துவக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். சீஃப் கெஸ்ட் வந்துட்டாங்களா? Mr. Nayak. So welcome, Mr. Nayak. And now we'll start the meeting. And I request Advocate Suresh Prabhakar to give his welcome address. Thank you for the opportunity, sir. தலைவருக்கு பரவைக்கும் நன்றி. இனிய உறவுகளுக்கு வணக்கம், வாழ்கோளமுடன். 120வது இணைய கருத்தரங்கத்தில் இணைந்திருக்கும் அனைத்து நல்ல இதயங்களையும் பேரவை அன்புடன் வரவேற்கிறது. இன்று குறிப்பாக ரிஹாபிலிட்டேஷன் ஆபீசர் திரு நாயக் அவர்களை பேரவை கோடி இன்முறுவலுடன் பன்முகத்துடன் வரவேற்கிறது. நன்றி. இன்று எப்பொழுதும் டாக்டர் அபிராமி அவர்கள் நிகழ்ச்சி நிரலை தொடங்குவார். அவர் தற்போதைக்கு அமெரிக்கா விஜயமாக இருப்பதால் அந்த பொறுப்பை தலைவர் அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே அந்த பொறுப்பை கண்ணியத்துடன் எடுத்துக்கொண்டு இன்று நம் நிகழ்ச்சி நிரலாக முதலில், அதாவது 4/8/2024 ஞாயிற்றுக்கிழமை மாலை 7 மணிக்கு நம் 120வது இணைய கருத்தரங்கு ஆரம்பிக்க இருக்கிறது. இதற்கு தலைமை ஏற்று நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கும் தலைவர் டிஏபி வரதகுட்டி அவர்களையும், துணைத் தலைவர் அரிமா டாக்டர் அத்தியண்ணா அவர்களையும், முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கும் பத்மஸ்ரீ திரு ராமகிருஷ்ணன் வாழும் சித்தர் அவர்களையும், அவருடன் என்றும் துணை இணையுமாக இருக்கக்கூடிய டாக்டர் ஆடிட்டர் சங்கர்ராமன் அவர்களையும், அதோடு எப்பொழுதும் நோக்கமே வாழ்க்கையாக கொண்டிருக்கும் பேராசிரியர் முனைவர் டாக்டர் சிதம்பரம் அவர்களையும், மற்றும் நன்றி உரை ஆற்ற இருக்கும் சகோதரர் திரு இருளப்பன் கோபாலகிருஷ்ணன் அவர்களையும், நம் இன்று சிறப்பு விருந்தினராக வந்து அலிம்கோவின் சகல உபகரணங்களை பற்றியும் நமக்கு எவ்வளவு உதவிகள் தேவைப்பட்டாலும் தருகிறேன் என்பதற்காக சாட்சியாக இன்று சிறப்பு உரை ஆற்ற வந்திருக்கும் திரு நாயக் அவர்களையும் வருக வருக என வரவேற்று அனைவரையும் இந்த இணைய கருத்தரங்கை முழுவதுமாக கேட்டு பயன்பெற்று இந்த கருத்துக்களை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் அறிந்தவர்களுக்கும் கண்டிப்பாக எடுத்துக் கூறுங்கள். இன்று மிக 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 பயனுள்ளதான ஒரு இணைய கருத்தரங்கு. அலிம்கோ என்பது இந்தியா முழுவதுக்குமான ஒரு அமைப்பு. நம் நாட்டிலும் உள்ளது, தமிழ்நாட்டில், கர்நாடகா என்று அனைத்து மாநிலங்களும் உள்ளது. அந்த நல்ல தொண்டு நிறுவனம், அந்த நிறுவனத்திலிருந்து ஒரு அதிகாரி அவர்கள் நம் 120வது இணைய கருத்தரங்கில் இணைந்திருக்கிறார். அவர்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறோம். ஐயா அவர்களிடத்தை மறுபடியும் எங்களுக்கு என்றும் துணையாயிருங்கள். உங்களுடைய குடும்பமும் எங்களுடைய பேரவையின் சார்பாக கடவுளின் அருள் உங்களுக்கு கிடைக்கவும் நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு வாழ்க்கைக்கு நன்றி அளித்து தலைவரிடத்தில் இந்த பேரவையை ஒப்படைக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க ஐயா. Thank you, Suresh Prabhakar. Before we start the meeting, we'll spend few moments of silence for the grief. The Kerala மாநிலத்தில் கடந்த செவ்வாய் முதல் மிக பயங்கரமான நிலச்சரிவு ஏற்பட்டு பல நூற்றுக்கணக்கான மக்கள் கிராமங்களாக புரைந்து அந்த கோரக்காட்சி கடந்த ஒரு வாரமாக அனைத்து டிவி சேனல்கள், மீடியா, அப்புறம் அந்த யூடியூப் சேனல்ஸ் இதெல்லாம் பார்க்கிற பொழுது மிக பயங்கரமாக உள்ளது. ஸோ அவர்களுடைய துயரத்தில் நாமும் பங்கு பெறும் வகையில் ஒரு மணித்துளி will observe silence for the soul of the Kerala people. I request all our members to support the people in whatever way possible. So ஒரு நிமிடம்
மௌன அஞ்சலி செலுத்துமாறு அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். Thank you. So we'll proceed further with our meeting. Now I request Dr. Chidambaram to explain about the scope of our meeting and நம்ம பேரவையினுடைய நோக்க உரையை நிறுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். Thank you so much, sir. President, Congregation of Persons with Disabilities, and Vice President Atyana sir, and respected Ramakrishnan sir, Padmashri Awadi, and Sankaraman sir, Advocate Suresh, team leaders, Dr. Madan Mohan sir, Ilangovan, Pushparaj, and Kanagasavapati, and today's resource person, Giridhar Naik. All of you, I'm really, first of all, at the outset, I wish to thank all of you for this nice, I'm welcoming each and every one of you. My dear friends, you are well aware that நம்ம கான்கிரீஷன் வந்து 120வது வாரம் வந்து இன்னைக்கு இணைஞ்சிருக்கிறோம். இணைஞ்சி நம்ம வந்து ஒரு பல்வேறு விஷயங்களை வந்து நம்ம இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் ஒரு சிறப்பு தான். அதன் அடிப்படையில இன்னைக்கு என்ன எடுத்திருக்கோம், கருத்து என்ன எடுத்திருக்கோம் கேட்டோம்னா, வள்ளலார் பாடியிருப்பார், வாடிய பயிர்களை கண்ட போதெல்லாம் வாடுவேன் அப்படின்னு வள்ளலார் சொல்லியிருக்காரு. தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம் அப்படின்னு சொல்லி நம்முடைய பாரதி பாடியிருக்காரு. அந்த அடிப்படையில மாற்றுத்திறனாளர்களுக்கு அடிப்படையான தேவையான உபகரணங்கள் எப்படி வந்து சராசரி மனிதனுக்கு வந்து உண்ண உணவும், உடுத்த உடையும், இருக்க இருப்பிடமும், சுவாசிக்க காற்றும், அருந்த நீரும் அவசியமோ, அதே போன்று மாற்றுத்திறனாளர்களுக்கு உதவி உபகரணங்கள் என்கிறது வந்து அடிப்படையான தேவையான ஒன்று. அந்த அடிப்படை தேவைக்காக நாம் வந்து இந்த நவீன உலகத்தில் அதற்கான ஒரு தேவைக்கான நிறைவான ஒரு நிலையை அடைய வேண்டும் என்பதற்காக பல்வேறு விஷயங்களை நாம் முன்னெடுத்துட்டு வரோம். அதில் கூட பார்த்தோம்னா வந்து 2 வாரங்களுக்கு முன்பதாக நம்முடைய தீபக்குமார் குப்தா, அட்வொகேட் சுரேஷ், பகவதி குமார் அதெல்லாம் நம்ம தலைவருடைய தலைமையில ஃப்ரீடம் ட்ரஸ்ட்னுடைய கொலாபரேஷன்ல பல்வேறு கேம்ப் நடத்தியிருக்கிறாங்க. தனியார் துறையில வந்து கேம்ப் நடத்திட்டு வர்றாங்க. அதே மாதிரி அலிம்கோ, ஆர்டிஃபிஷியல் லிம் மேனுஃபேக்சரிங் கம்பெனி கோ, அதுல வந்து கவர்மெண்ட் ஆல்சோ ஸ்டார்டட் கிவிங் தி டிஸ்ட்ரிபியூட்டிங் தி எய்ட்ஸ் அண்ட் அப்ளையன்சஸ். அதுல வந்து ஆன்லைன் ரெஜிஸ்டர் பண்ணாவே the assistive devices, the camp will be conducted, then based on that the appliances will be distributed. நடந்துட்டு இருக்கு. ஆனா இன்னும் கூட பார்த்தோம்னா வந்து நம்ம கிட்ட வந்து உதவி உபகரணங்களுக்காக மக்கள் வந்து மாத கணக்காகவும் வருட கணக்காகவும் அதுக்காக காத்து கொண்டிருக்கின்ற அவல நிலை தொடர்வதற்கு நாமளும் பொறுப்பாக கூடாது. ரிசோர்ஸ் ஒரு பக்கம் இல்லைன்னு சொன்னோம்னா அது வந்து we can blame the government or the manufacturing companies. இப்ப ரிசோர்சஸ் இருக்குது, பிரைவேட் மூலியமா இருக்குது, கவர்மெண்ட் மூலியமா இருக்குது, எல்லாருடைய மூலியமா நமக்கு வந்து இன்னைக்கு வந்து அசிஸ்டிவ் டிவைசஸ் ஆர் அவைலபிள். அதை கொண்டு சென்று சேர்க்க வேண்டிய மாபெரும் பொறுப்பு வந்து நம்ம ஒவ்வொருவரையும் சாரும், நம்ம ஒவ்வொரு அமைப்புகளையும் சாரும். ஆகவே அதற்கான ஒரு முன்னெடுப்புகளை நாம் எடுக்க வேண்டும். ஒரு இயற்கையாக வந்து தேவையின் அடிப்படையில வந்து we need to create a demand. கவர்மெண்ட் வந்து நம்ம டிமாண்ட் பண்ணோம்னா தான் அரசாங்கம் வந்து அதுக்கான ஒரு முன்னெடுப்புகளை எடுக்கும்ங்கிற அடிப்படையில இதை பற்றிய விழிப்புணர்ச்சி நம்ம வந்து நம்ம மக்களுக்கு சொல்லணும்ங்கிற அடிப்படையில தான் அந்த நிகழ்ச்சி வந்து தொடர்ந்து நம்ம உதவி உபகரணங்களை பத்தி நம்ம வந்து முன்னெடுப்பு எடுத்துட்டு வரோம். இது கூடிய விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்போவும் பண்றதுக்கான ஒரு நவீன உபகரணங்களுக்கான எக்ஸ்போ பண்றதுக்கும் நம்ம வந்து அந்த அளவுக்கு நம்ம திங்க் பண்ணிட்டு இருக்கிறோம். எந்த விதமான உதவி உபகரணங்கள் அஃபோர்டபுள் பண்ற மாதிரி இருந்ததுன்னா அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு அதை பெற்று தருவதற்கும் நாம வந்து முயற்சி எடுக்கணும் அப்படிங்கிற லெவலில் நம்ம போயிட்டு இருக்கிறோம். இதனுடைய தொடர்ச்சியா தான் வந்து இப்போ பல்வேறு நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு. அதனுடைய 2வது நிகழ்ச்சியில 3வது நிகழ்ச்சி சொல்லலாம். இப்போ அலிம்கோவில் வந்து கிரிதர் நாயக் கேஸ்காம். கிரிதர் நாயக் வந்து இஸ் நாட் நியூ டு அஸ். ஆல் ஆஃப் யூ ஆர் அவேர் அபவுட் அவர் 100th week program. We are invited him to distribute some assistive devices to our university students. Within, you won't believe it, within 3 to 5 days, I requested him. Immediately he said, no sir, we'll give the distribute the assistive devices. And the அளவுக்கு வந்து they will arrange that the assistive devices.
அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஒரு சில நீங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் எல்லாரும் பார்த்தீங்கன்னா பொதுவாக பார்த்தோம்னா வந்து they will have எக்ஸ்பெக்டட் சம் ஃபார்மல் கேட்பாங்க. பட் ஐ டோல் them the request, this is the one we want to do, can you come and deliberate as சொன்ன உடனே இஸ் அக்செப்டட். அந்த அளவுக்கு there our government officials are very flexible nowadays. It's not like 20-30 years before how the government set up. So now the government setup also changed. I'm really happy. Giridhar Naik immediately accepted our request. He ready to came forward to deliver a talk. So common cause-க்காக anything they ready to do it. அந்த அளவுல வந்து Giridhar Naik very friendly and very approachable. He is kind enough to accept all whatever the request I am placing before him. He said, sir, will collaboratively work together. In that way he is approaching us. அது வந்து ரியலா வந்து நம்ம பெருமையா எடுத்துக்கிறோம். நம்ம பார்க்க வேண்டியது என்ன பார்த்தோம்னா வந்து நிறைய இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொரியர் மூலியமா இல்லாத அமேசான் மாதிரி நிறைய ப்ராடக்ட் வந்து நம்ம வீட்டை தேடியே வருது. அதே மாதிரி வந்து ஒரு அசிஸ்டிவ் டிவைசஸ் வந்து எக்ஸப்ட் இந்த மெஷர்மெண்ட் தவிர மெஷர்மெண்ட் பண்றதுக்கு வந்து அப்கோர்ஸ் அவங்களுக்கு வந்து நம்ம வந்து பண்ண முடியாது. ஆனா ஒரு சர்வீஸ் வேணும் அப்படின்னாலோ இல்லை வந்து உதவி உபகரணங்கள் வேணும், அவருக்கு வந்து ஒரு ரெடிமேட் உதவி உபகரணங்கள் வேணும்னா அந்த அப்ளை பண்ணிட்டு அது வந்து அவருக்கு வந்து வீட்லயே போய் கிடைக்கிற அளவுக்கு நம்மளால வந்து we can propose our ideas. அதெல்லாம் நம்ம கான்கிரிகேஷன் மூலியமா வரணும்னு எதிர்பார்க்கிறோம். அதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. உண்மையா வந்து நம்ம கான்கிரிகேஷனுடைய இனிஷியேட்டிவ் பார்த்து எல்லாருமே வந்து ரியலி அஸ்டானிஷிங் அவர் இனிஷியேட்டிவ்ஸ். நேற்று கூட பார்த்தீங்கன்னா வந்து நிப்மன் டைரக்டர் ஹஸ் கம், இஸ் ரியலி வெரி மச் ப்ளீஸ்ட் அபவுட் அவர் இனிஷியேட்டிவ். கான்கிரிகேஷன் வந்து 120 வாரம் நடத்துறோம்னு உடனே தேர் ஆல்சோ ரெடி டு சென்ட் தேர் ரிசோர்ஸ் பர்சன் டு அஸ். அது மாதிரி வந்து தேர் அவர் வி ஹவ் க்ரோன் லைக் எனி திங். இது எல்லாமே எவ்ரிதிங் இஸ் பாசிபிள் பிகாஸ் ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யுவர் கான்ட்ரிபியூஷன் அண்ட் சப்போர்ட். இதுல குறிப்பா வந்து ஐ வாண்ட் டு வித் பிரசிடென்ட் அப்ரூவல் ஐ வில் ஜஸ்ட் ஷேர் ஃபியூ பீப்புள். they are dedicating their entire life for this congregation, especially advocate Suresh, Ilangovan sir and Madan Mohan sir. எல்லாரும் பார்த்தோம்னா வந்து they have been full fledged, they are working for us. அதே மாதிரி பார்த்தோம்னா வந்து தலைவர் இஸ் giving his best. அத்தியன்னா சார் எனி டைம் if we call them they are ready to do it. அது மாதிரி எல்லாரும் வரணும். வாட்ஸ் அவர் எக்ஸ்பெக்டேஷன் இஸ் every one of you has to contribute. அப்பதான் வந்து நம்ம கான்கிரிகேஷன் இஸ் நாட் இண்டிவிஜுவல் ஒரு இது கிடையாது. திஸ் இஸ் அவர் கான்கிரிகேஷன். அது வந்து இன்னும் நம்ம வந்து எஃபெக்டிவா எல்லாத்தையும் கொண்டு போனோம்னா வி வாண்ட் தட். அதை வந்து நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். அதே நேரத்தில் பார்த்தோம்னா வந்து இப்போ வந்து நெக்ஸ்ட் வீக்ல வந்து வி வாண்ட் டு கோ டு ஹோம் மினிஸ்ட்ரி. பரமசிவம் நான் ஒரு 44 போலீஸ் துறையில வேலை செய்யறவங்களுக்கான ஒரு கடிதம் அனுப்பிச்சிருக்கிறோம். அதுக்கான முன்னெடுப்புகள் எடுத்திருக்கிறோம். அதே ஹெல்த் டிபார்ட்மெண்ட் அமைச்சிருக்கோம். அதுக்கான முன்னெடுப்புகள் எடுக்க போறோம். இ சேவா சென்டர் ட்ரைனிங் ப்ரோக்ராம் வந்து கூடிய விரைவில் நம்ம தலைவர் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கான முன்னெடுப்புகள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஒரு 25 50 நபர்களுக்கு வந்து இ சேவா சென்டர் ஆரம்பிக்கிறதுக்கான முன்னெடுப்பு எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுவும் நம்ம வந்து மெட்டிலைஸ் பண்ண போறோம். அதே மாதிரி பார்த்தோம்னா வந்து ஜியோ நம்பர் 151 அதுக்கான முன்னெடுப்புகள் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம். இது மாதிரி வந்து தொடர்ந்து நம்ம வந்து we have been apart from our dissemination of knowledges, டிஃப்ரெண்ட் டாபிக்ல டெசிமினேட் பண்றதோடு மட்டும் இல்லாம we have been for policy oriented பாலிசி ரெக்கமெண்ட் பண்றதுக்கான இனிஷியேட்டிவ் பண்ணிட்டு இருக்கோம். In morning I have discussed with one of my friend visually impaired higher education teachers association VETA. They are also they are also sending their representative to attend our program. How these programs are taking place in Tamil Nadu. அந்த அளவுக்கு வந்து that association is functioning in Delhi. They are also coming here to see our activities and they are trying to take part their responsibilities in this congregation. இது மாதிரி ஒரு கிராஸ் டிசபிலிட்டி மூவ்மெண்ட்டை வந்து நம்ம அச்சீவ் பண்ணதே மிகப்பெரிய விஷயம். இது எல்லாமே எவ்ரிதிங் இஸ் பாசிபிள் பிகாஸ் ஆஃப் அவர் ஃபவுண்டர்ஸ் அண்ட் our leaders, those who are always giving their blessings and guiding us. So with this I will conclude my scope of our this congregation. Lot of things to discuss in the group, but I do not repeat many things. That's why I cut short many things. So எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும், நம்மளோட நோக்கம் என்ன புரிஞ்சிருக்கும். We have been working closely to that. Of course we are approaching for harvesting many results. அதுக்காக அப்ரோச் பண்ணிட்டு இருக்கோம். நிச்சயம் அதுக்கான ரிசல்ட் கூடிய விரைவில் வரும். நன்றி. தேங்க்யூ சார். Yeah, thank you Dr. Chidambaram for explaining about the scope of our meeting today. And to go further, I request Bhatmashri awardee Mr. Ramakrishnan
to say a few words about his experiences during the last 1 or 2 weeks, what has happened in the disability sector and his participation in those programs. Mr. Ramakrishna. ஹலோ, ராமகிருஷ்ணன் பேசுங்க. நமஸ்காரம். நமஸ்காரம். 120 குத்தாலத்துல இன்னைக்கு நீங்க பிஃபோர் யூ ஸ்டார்ட் யுவர் குத்தாலம். ஸ்பீச் சார், குத்தாலத்துல மழை இப்ப எப்படி கொட்டுது, அருவிகள்லாம் அதான் எப்படி? நீங்க நீங்க வரதுக்கு முன்னால எல்லாரையும் குத்தாலத்துக்கு இன்வைட் பண்ணியாச்சு. உங்களை தான் இன்வைட் பண்ணல பாக்கி. யூ ஆர் ஆல்சோ வெல்கம் வித் ஃபேமிலி. அண்ட் ஐ ஹேட் த ஆப்பர்ச்சுனிட்டி டு மீட் யுவர் சண்டகர் அட் சங்கரன் கோவில் ஓகே. டைம் பிஃபோர் எஸ்டர்டே. உங்களை அவரை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எல்லாருக்கும் நமஸ்காரம். எல்லாரையும் குத்தாலத்துக்கு வரும்படியா அழைக்கிறோம். ஏன்னா இப்ப நல்ல அருவி நல்லா இருக்கு இந்த வருஷம். ரெண்டாவது, நேற்றுக்கு நானும் சங்கராமனும் இதுக்கு போயிருந்தோம். மதுரையில் ஒரு ரோட்டரி கிளப் ஆஃப் ஜல்லிக்கட்டு அப்படின்னு ஒரு அமைப்புல 2 பேருக்கும் ஒரு விருது கொடுத்தா அதுக்காண்டு போயிருந்தோம். அப்போ இவர் முன்னாள் அமைச்சர் உதயகுமார், இப்போ உள்ள துணைத் தலைவர், எதிர்கட்சி துணைத் தலைவர், ரொம்ப அருமையா பேசினார். பேசும்போது சொன்னார், அதாவது எல்லா கவர்மெண்டோடையும் அமர் சேவா சங்கம் அனுசரித்து போயிட்டு இருக்கா. எல்லாரும் அமர் சேவா சங்கத்துக்கு அதுக்கு ஒரு ரெக்கக்னேஷன் கொடுத்து எல்லா கவர்மெண்டும், எந்த கவர்மெண்டா இருந்தாலும் அந்த மாற்றுத்திறனாளிகள் அமைப்புக்கு என்னெல்லாம் செய்யணுமோ எல்லாத்தையும் கேட்டு செய்யறாங்க அப்படின்னு சொன்னார். அது ஒரு மகிழ்ச்சியா இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ இந்த ரைட்ஸ் ப்ராஜெக்டுக்கு ட்ரைனிங்லாம் முடிஞ்சிருக்கு, ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் முடிஞ்சிருக்கு, ஆட்கள்லாம் அப்பாயின்ட் பண்ணிட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரம் அதெல்லாம் ஒரு நடப்புக்கு வந்துடும். சென்னையில் கிரேட்டர் சிட்டி 2-3 ஏரியா சென்னையில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே தென்காசி டிஸ்ட்ரிக்ட்னு கொடுத்துருக்காங்க. படிப்படியாக அதோட மீட்டிங்ஸ் எல்லாம் நடந்துட்டுருக்குங்கிற தகவலையும் தெரிவித்து இந்த 120ங்கிறது 1200 அப்படியே 10,200 அப்படிலாம் போனோம்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இன்னைக்கு ஸ்பீக்கர் வந்திருக்கார். நல்ல அருமையான மனிதர், நல்ல விஷயங்கள் நிறைய நமக்கு அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்ம சிதம்பரம் சொன்ன மாதிரி வாய்ப்புகள் நிறைய இருக்கு, அதை பயன்படுத்திக்கிறது தான் நம்மளுடைய கடமை. ஸோ அதை பின்பற்றுவோமாக என்று கூறி, ரொம்ப நாளைக்கு அப்புறம் வரதக்குடி சாரை பார்க்கறதுல ஒரு மகிழ்ச்சியை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நமஸ்காரம். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ரொம்ப நாள் இல்லை சார், ஒன்லி 2 weeks, 2 Sundays தான் ஐ மேட்ச். 2 Sundays எங்களுக்கு அவர் தோன்றது. ஓகே, தேங்க்யூ. அண்ட் நான் இல்லாட்டாலும் டாக்டர் அத்தியன் அப்புறம் அவர்கிட்ட எப்பவுமே ரொம்ப சிறப்பாக அதை கொண்டு போனார். அதாவது அவர் வர முடியாதுன்ற காரணத்தை சொல்லி அவரை நீங்க ப்ரெசென்ட் பண்ணி இந்த மீட்டிங்கை சிறப்பாக இது பண்ணுங்கன்னு சொல்லுவேன். அவரும் எனக்கு ஃபீட்பேக் எல்லாம் கொடுப்பாரு. ஸோ அந்த அளவில் இந்த மீட்டிங் 2 வாரமாக சிறப்பாக நடைபெற்றது குறித்து மிக்க மகிழ்ச்சி. Now I request Dr. Athirna to share his experiences in the disability sector, the last what has happened in the last 2 weeks in Salem and suburban areas through his Udavikaram Salem Association. நமது பேரவையின் 120வது வார இணையவழி கருத்தரங்கு மிக சிறப்பாக இன்று நன்னாளிலே நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த நாளிலே மாற்றுத்திறனாளிகளுக்கு வேண்டிய உதவி உபகரணங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பற்றி பேசக்கூடிய ஒரு கருத்தரங்கை உருவாக்கி இருக்கு. தலைவர் அவர்களுக்கும், கன்வீனர் அவர்களுக்கும், சிதம்பரம் அவர்களுக்கும், வரதக்குட்டி அவர்களுக்கும் பேரவையின் சார்பாக நன்றியை, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது ஊனமுற்றோர்கள், மாற்றுத்திறனாளிகள் என்றாலே கண்டிப்பாக அவர்களுக்கு உபகரணங்கள் இல்லாமல் அவர்கள் வாழ்வது என்பது முடியாத ஒன்று. வீல் சேர் வேணும், அல்லது 3 சக்கர வண்டி வேணும்,
அல்லது காலிப்பர் வேணும், லிம்ஸ் வேணும். இந்த மாதிரி ஏதோ ஒரு உபகரணம் தேவைப்படுது. அதை நம்முடைய அலிம்கோ நிறுவனம், கான்பூர் அலிம்கோ நிறுவனம் ஏறத்தாழ பல ஆண்டுகளாக 40-50 ஆண்டுகளாக இருக்கலாம் என்று நினைக்கின்றேன். அவ்வளவு ஆண்டுகளாக சிறப்பாக அதை செயல்படுத்தி வருகிறார்கள் என்பதை காணும் பொழுதும் சொல்லுவதற்கும் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏனென்றால் 20 ஆண்டுகளுக்கு முன்பு சேலத்திலே அவர்களுடைய உறுதுணையோடு ஒரு கேம்ப் நடத்தி ஏறத்தாழ 900 பயனாளிகள் பயனடையக்கூடிய ஒரு நிகழ்வை நாங்கள் நடத்தி இருக்கிறோம் என்பதை கூறும் பொழுது மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அந்த நிகழ்ச்சியிலே 300 பேர்களுக்கு 3 சக்கர வண்டிகள் மட்டும் அலிம்கோ மூலமாக வாங்கி கொடுத்திருக்கிறோம் என்பதையும் கூறுவதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். எனவே அலிம்கோ என்பது இந்த ஒரு தயாரிப்பு நிறுவனத்திலே முதன்மையான இடத்தில் இருக்கக்கூடிய நிறுவனம். இப்பொழுது அதை பற்றி பேசக்கூடிய வாய்ப்பை திரு சிதம்பரம் அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். எனவே இதன் மூலமாக பலருடைய கருத்துக்களை கேட்டு தேவையான உபகரணங்களை அவர்கள் மாவட்ட வாரியாக வழங்குவதற்கு ஆலோசனை சொல்ல வேண்டும் என்று திரு நாயக் அவர்களையும் கேட்டுக்கொண்டு, பிரேஸ் இப்ப பாத்தீங்கன்னா எனக்கே தேவைப்படுது. அது சரியான இடத்துல கிடைக்கல. எங்க வாங்குறது? 2-3 இடத்துல வாங்கணும். அது போட்டு அம்சான்ல போட்டு வாங்கணும். சரியா சூட் ஆகல. அதனால இந்த மாதிரி சிரமங்கள் இல்லாமல் தேவைப்படுபவர்கள் வாங்குவதற்கு வேண்டிய வழிவகைகளை சொல்ல வேண்டும் என்று அன்போடு அவரை கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறிக்கொள்கிறேன். எல்லோரையும் வருக வருக என்று வரவேற்பதில் அகமகிழ்கிறேன். நன்றி. Thank you, sir, for a brief speech about Alimco. அந்த அலிம்கோ அந்த நேம தெரியாத ஒரு எந்த விதமான ஒரு மாற்றத்தினாலும் இருக்க முடியாது. Because I am also one of the beneficiaries of Alimco. நம்ம சங்கத்துல முத்துசாமின்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர் அவர் மூலம் நம்ம தமிழ்நாட்டுல பல மாவட்டங்கள்ல கேம்ப் எல்லாம் நடத்திருக்கோம், மெடிக்கல் கேம்ப். அதாவது அந்த அலிம்கோல நான் எத்தனையோ ஷூ எல்லாம் போட்டுருக்கேன், கலிப்பர்ஸ் எல்லாம் போட்டுருக்கேன். ஆனா அந்த அலிம்கோ லாக், இந்த கலிப்பர்ல அந்த லாக் இருக்கு பாருங்க, அது யாராலுமே அது பண்ண முடியாது அந்த லாக்கு. பட் எவரிபடி, அதாவது அந்த ஷூவை போட்டவங்களுக்கு தான் தெரியும். வேற யாரு பண்ணாலும் அது மாதிரியான லாக்கை கொடுக்க முடியாது, அலிம்கோ லாக். ஸோ நான் கிட்டத்தட்ட ஒரு 20-30 ஆண்டு காலம் கேலிப்பர் போட்டுட்டு இப்போ இல்லையா நீலகிரி, ஊட்டிலாம் மலையெல்லாம் ஏறி இருக்கேன் நான். அந்த கேலிப்பர்ஸோட புத்தாலத்துல கேலிப்பர்ஸோட நின்று குளிப்பேன் நான். ஸோ அந்த அளவுக்கு இந்த அலிம்கோ கேலிப்பர்ஸ் அதாவது அது ஒரு ஸ்டர்டினஸ் இருக்கு. ஸோ அந்த அமைப்பிலிருந்து இன்றைக்கு வந்திருக்கின்ற நம்முடைய சிறப்பு விருந்தினர் திரு நாயக் அவர்களை வருக வருக என நம்ம காங்கிரிகேஷன் சார்பாக வரவேற்கிறேன். இப்ப நம்ம நேற்றைக்கு ஒரு ஹெக்ஸாவேர் சொல்லிட்டு ஒரு அமைப்பில் இருந்து அந்த நிர்வாகிகள் சில பேர் வந்திருந்தாங்க. நானு, கோபிநாத், தென் கணேசன், அப்புறம் ரூபா, இவங்கெல்லாம் நம்ம அவங்களோட பேசணும் நேற்று. அதாவது இந்த தலையில மவுஸை கைக்கு, அதாவது இந்த ஸ்பைனல் கார்ட் அஃபெக்டட் பர்சன்ஸ் அண்ட் ஹேண்ட் ஆப்ரேஷன்ஸ் இல்லாதவங்க, அவங்க இந்த மவுஸை கையால ஹேண்டில் பண்ண முடியாது. அவர்களுக்கு இந்த ஹெட் மூவ்மெண்ட்டை வச்சு இந்த மவுஸ் ஆப்ரேட் பண்ற மாதிரியா ஒரு டிவைஸ் ரீசெண்டா ஐஐடியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை அவங்க இந்த ஆர்கனைசேஷன் ஹெக்ஸாவேர் என்ற ஆர்கனைசேஷன் அவங்க மேனுஃபேக்சர் பண்ணி அதை இது அந்த ப்ராடக்டை நல்லா டெவலப் பண்ணிட்டு வராங்க. அவங்க நேற்று எதுக்கு வந்திருந்தாங்கன்னா, அந்த ப்ராடக்ட் இட் காஸ்ட் அரௌண்ட் 30,000 rupees. அதான் நாங்கள் ஃப்ரீயா கொடுக்குறோம் மாற்றுத்திறனாளிகளுக்கு. பிகாஸ் வி காட் தி சப்போர்ட் ஃப்ரம் தி கார்பரேட். அதனால எங்களுக்கு நீங்க ஐடென்டிஃபை பண்ணி கொடுங்க. அதாவது இந்த ஹெட் மூவ்மெண்ட் மாத்திரம் இருக்கிறவங்க, கை மூவ்மெண்ட் இல்லாதவங்க, கம்ப்யூட்டர் தெரிஞ்சவங்க, அவங்களுக்கு நாங்கள் இதை ஃப்ரீயா கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கு அவர்களையும் வரவேற்கலாம் என்று முடிவு செய்தோம். ஆனால் சில காரணங்களால் அவர்களால் இன்றைக்கு இந்த கூட்டத்தில் பங்கு பெற முடியவில்லை. கோபிநாத் அவர்களும் அவங்களோட தொடர்பில் இருக்காரு.
ஸோ அவர் தான் நேற்று அவரை அவங்களை இங்கே ஆஃபீஸுக்கு அலுவலகத்திற்கு அழைத்து வந்து we had ஒரு டீட்டெயில்டு டிஸ்கஷன். ஸோ அந்த ப்ராடக்ட்டையும் நம்ம வந்து we can give to our members free of cost. இதுக்கு சொல்லணும்னா வந்து டெக்னாலஜி வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஸோ அந்த டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டை நம்ம வந்து அதை வந்து பயன்படுத்தி நம்ம மாற்றுத்திறனாளிகளின் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய செய்வது நம்ம ஒவ்வொருடைய கடமையாகும். அப்புறம் தென் உங்களுக்கு தெரியும், உதவிக்கரத்தை கூட ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்கேன். ஒரு 15 மன வளர்ச்சி குன்றிய ஒரு குழந்தைகள், அதாவது ஒரு 10லிருந்து ஒரு 17-18 வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைகள், அவங்க வந்து ஸ்விம் பண்றாங்க. மன வளர்ச்சி குன்றியவங்க, பிளைண்டு குழந்தைகள் வந்து they got an organization called Wave Riders. அவங்க வந்து கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரையில் அவங்க வந்து கடற்கரையில் நீச்சல் அடித்து ஒரு 800 கிலோமீட்டர் அவங்க வந்து ரிலே சிஸ்டத்துல அவங்க வந்து நீச்சல் அடித்து அவங்க வந்து ஒரு சாதனை செய்ய இருக்கிறார்கள். நாளைக்கு இது வந்து ராமேஸ்வரத்தில் மண்டபம் அந்த கடற்கரையிலிருந்து துவங்கி பல்வேறு கடற்கரை வழியாக அவர்கள் வந்து மெரினா பீச்சில் வந்து அடைவார்கள். அது ஒரு 15 நாள் நிகழ்ச்சி. அதை பற்றி விவரங்களை எல்லாம் உதவிக்கரத்தில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அவங்களுடைய ஃபோன் நம்பரையும் கொடுத்துருக்கேன். அவங்கள வந்து நீங்கள் யாருன்னா வந்து அவங்களோட அமைப்போட பேசி அவங்களோட நீங்கள் வாட் எவர் ஹெல்ப் யூ கேன், ஆர் நீங்கள் அந்த ப்ரோக்ராமில் நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா நீங்களும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். வில் என்கரேஜ் தோஸ் ஒரு 15 இன்டலெக்சுவலி சேலஞ்ச் பர்சன்ஸ். அவங்களுடைய கின்னஸ் சாதனைக்கு நாமும் நம்முடைய பங்களிப்பை கொடுப்போம் என்று இந்த நேரத்தில் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ஸோ இன்றைக்கு வந்து நம்மளோட சீஃப் கெஸ்ட் திரு கிரிதர் நாயக் அவர்கள் அந்த அலிம்கோவில் வந்து என்னென்னலாம் ஃபெசிலிட்டிலாம் இருக்கு, அந்த கேட்லாகை பார்த்தேன். திஸ் கேட்லாக் வாஸ் சென்ட் டு மீ பை டாக்டர் சிதம்பரம். கேட்லாகை பார்க்குற பொழுது இவ்வளவு, அதாவது அனைத்து வகையான மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான அனைத்து உபகரணங்களையும் அவங்க வழங்குகிறார்கள் என்று அறியும் பொழுது மிக்க ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதாவது நம்ம அந்த வாய்ப்புகள் இருக்கின்றன, அந்த வாய்ப்புகளை பெறுவது எப்படி, ஒவ்வொருவரும் அந்த உபகரணங்களை அவர்களை பெறுவதற்காக என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் மிக விரிவாக இன்றைக்கு எடுத்துரைக்க வந்திருக்கின்ற மிஸ்டர் கிரிதர் நாயக் அவர்களை மீண்டும் ஒரு முறை வருக வருக என்று வரவேற்கிறேன். I request Mr. Giridhar Nayak to give his presentation. He can speak for 20 minutes to 30 minutes about this topic. After that, there will be a group discussion and our members, the participant may raise questions or give further details, ask for clarifications, and Mr. Nayak will explain our people. And the entire program is recorded and it will be the next few days நம்ம உதவிக்கரம் டிவியில் வந்து the entire program அவங்க பார்க்கலாம். So that whatever we discuss in this forum we have made a record of thing, and so far கிட்டத்தட்ட ஒரு 150 எபிசோட் நம்ம உதவிக்கரம் டிவியில் போட்டிருக்கோம். ஆல் ஆர் வெல் டாக்குமெண்டட். அவங்களுக்கு நேரம் கிடைக்கிற போது அதெல்லாம் பாருங்க, பார்த்துட்டு நீங்கள் லைக் பண்ணுங்க. ஏன்னா இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் பேஸ் வந்து ஒரு 1000 ரீச் பண்ணக்கூடிய அளவில் இன்னும் ஒரு 20 மெம்பர்ஸ் ஷார்ட். ஸோ வில் பி ரீச்சிங் 1000+ சப்ஸ்கிரைபர்ஸ் இன் ஃபியூ டேஸ். ஸோ ஐ ரிக்வெஸ்ட் எவ்ரிபடி டு hear and understand what has been discussed in this forum. So now I request Mr. Nayak to start his presentation. Welcome, sir. Thank you so much, sir. Thank you. Good evening, everyone. Okay. I don't know actually the Tamil. I can understand 30 to 40%, but I can't speak.
So sorry, I'm going to Okay, deliver. you can go ahead, and Dr. Chidambaram will translate. Okay, thank you, sir. Thank you for selecting me for these topics, to the Vadarapati sir and Chidambaram sir. And whatever we for help I can do myself, I will help to all the peoples and all the things in what when I present in Pondicherry only. So myself, Dr. Girdhari Naik, a rehabilitation officer of Alimco, Artificial Limbs Manufacturing Corporation of India. Alimco is a public PSU, public under-sector company. It is functioning under the Ministry of Social Justice and Empowerment. So it provides so many devices and under various schemes. So today's this topic is assistive devices to provide the beneficiary. So assistive device is a word from the assistive technology. So assistive technology is a items or a piece of equipment or software program or product system that is used to increase and maintain to improve the function capability of the person in all ages within some kind of like limitation or disability or challenges. So these are the assistive technology under various types of assistive devices are available. Why assistive technology required? So assistive products help to improve an individual's functioning related to cognition, communication, hearing, mobility, and self-care and vision also. Thus enabling their health, well-being, inclusion, and participation. And also it improves the psychological condition of the beneficiary, emotional condition, and also it increases the productivity of the beneficiary. Okay, Gurudev, can I break? Yes. Is it okay? I will translate in Tamil. I think Sabasa, if Sabasa is there also, you can do. Sabasa is there. Okay. சரி, அலிம்கோங்கிறது என்னன்னு கேட்டா இது வந்து டைரக்டா வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் அந்த மினிஸ்ட்ரி கீழே வருது. இதுல என்ன கேட்டோம்னா ஆல் விதமான டிவைசஸ் உதவி உபகரணங்கள் எந்த ஏஜுக்கும் சரி, என்ன மாதிரி டிசபிலிட்டிக்கும் சரி, இந்த நிறுவனமானது உதவி உபகரணங்களை வந்து உற்பத்தி பண்ணி அதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன்ங்கிறதுனால. இதுல பார்த்தோம்னா வந்து மேஜரா வந்து பார்த்தோம்னா வந்து 3 விதமா பிரிக்கிறாங்க. அதாவது என்னன்னு கேட்டோம்னா limitation, disability and challenges அப்படிங்கறத சொல்றாங்க. அது என்னன்னா பாதிப்பினால் உருவான ஊனம், ஊனத்தினால் உருவான சமூக ரீதியான ஹேண்டிகேப், இது எல்லாமே டிசபிலிட்டி, ஹேண்டிகேப், இம்பேர்மெண்ட், டிசபிலிட்டி அண்ட் ஹேண்டிகேப் 3 ஆங்கிளுக்கான எது இருந்தாலும் அதுக்கான உபகரணங்கள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எல்லா விதமான டிசபிலிட்டி, அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ சைக்கலாஜிக்கல் எல்லாம் பாதிக்கப்பட்டவங்களுக்கும் உதவி உபகரணங்கள் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கை கால் பாதிக்கப்பட்டவங்க, பார்வை குறைபாடு உடையவர்கள், ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி, அது மாதிரி எல்லா விதமான டிசபிலிட்டிஸ்க்கும் இப்போ வந்து 21 டைப் ஆஃப் டிசபிலிட்டி வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆல் டைப் ஆஃப் டிசபிலிட்டிக்கு இதில் வந்து உதவி உபகரணங்கள் பண்றாங்கிற விஷயத்த வந்து சார் சொல்லியிருக்காங்க. அதாவது பிசிக்கல், இமோஷனல் அண்ட் இன்டலெக்சுவல் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ப்ளஸ் வந்து மனம்ங்கிறதுல இமோஷனல் வெல்பீயிங், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டெலெக்சுவல் வெல்பீயிங் பார்த்தீங்கன்னா மென்டல் இல்னஸ், அந்த மாதிரி விஷயங்கள்ல. இது மூலியமா வந்து இந்த உதவி உபகரணங்கள் வாங்குறது மூலியமா என்ன ஆகுன்னா ஒரு மாற்றுத்திறனாளி வந்து ஒரு சமூக ரீதியாக அவருடைய வாழ்வாதாரத்தை வந்து சமூகத்திற்கு அவருக்கும் உள்ள தொடர்பை வந்து மேன்மைப்படுத்திக்க முடியும். ஒரு மனிதர் வந்து சமூகத்தோடு இருக்க தொடர்பை வந்து மேன்மைப்படுத்திக்கிறதுக்கு உதவி உபகரணங்கள் வேணுங்கிறத விசுவலைஸ் பண்ணி இந்த நிறுவனம் வந்து உருவாக்கப்பட்டிருக்குது. மத்திய அரசின் கீழே இயங்கக்கூடிய அந்த அமைச்சகத்துக்கு கீழே இருக்குதுங்கிற விஷயத்த கிரிதர் நாயக் சொல்லியிருக்கார். Go ahead. Alimco works so many various schemes under government program like SSA for Samagra Shiksha Abhiyan. It's only for special for the school childrens, and ADIP assistives, ADIP and RBI Rashtriya Vayasya Yojana, and some CSR fund also there, and some MP MLA fund also there. ஓகே, இந்த ஸ்கீம் யாருக்கெல்லாம் கொடுக்குறான்னு பார்த்தீங்கன்னா வந்து சமச்சீர சிக்ஷா அபியான், முன்னாடி பார்த்தீங்கன்னா சர்வ சிக்ஷா அபியான் இருந்தது, இப்போ வந்து சமச்சீர சிக்ஷா அபியான். அந்த இதுல வந்து திட்டத்துல படிக்கக்கூடிய அனைத்து விதமான பள்ளி குழந்தைங்களுக்கும் அதை கொடுக்குறாங்கிறது வந்து சொல்லியிருக்காரு. ஒரு திட்டம், 3 திட்டம் முதல்ல சொல்லியிருக்காரு. அந்த 3 திட்டத்துக்குள்ளேயும் வந்து உதவி உபகரணங்கள் தேவைப்படுறவங்களுக்கு வந்து இந்த அலிம்கோங்கிறது வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்.
நான் சொல்லியிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில வந்து சிஎஸ்ஆர் ஃபண்ட் ஒரு சில கம்பெனிஸ் வராங்க. நாங்க வந்து இப்போ வந்து அது வந்து ஒரு கேம்ப் பண்றதுக்கு ஒரு சப்போர்ட் பண்றோம்னு சொன்னாங்கன்னா, அவங்களுக்கும் அந்த உதவி பண்ண குடுத்து, மக்களுக்கு வந்து கொண்டுட்டு போறதுக்கான வாய்ப்புகள் இந்த அலிம்கோ பண்ணிக்கிட்டு இருக்கு. So majority two schemes are working like ADIP and RBI. ADIP is assist to persons with disability. Now your voice is not audible. Here it's no like no age criteria. And this technical. Hello, sir, is it audible? Hello. Yeah, it's fine now. Can you repeat from the ADIP, from starting from ADIP, start from ADIP? Yes. 1 minute, sir. 1 minute. Is it audible, sir? Yes. So ADIP assistant to person with disability. Here there is no age limit, but for providing free of cost some items, we are taking some documents like Aadhaar card, a UDID card, and income proof. As income proof from revenue department or other some BPL card also. Oh, that is also okay, and one photo to provide free of cost. ஓகே. அடிப் ஸ்கீம்ங்கிறது வந்து அசிஸ்டிவ் டு டிசேபிள் பர்சனல் டிசபிலிட்டி. இதுல என்னன்னு கேட்கறாங்கன்னா, எல்லா விதமான ஏஜஸ் உள்ள மக்களுக்கும் உதவி வழங்கப்படும். அதற்கு தேவையான விஷயங்கள் என்ன கேட்டோம்னா 4 விஷயங்கள் தான். ஒன்னு ஆதார் கார்டு நம்பர் இருக்கணும், அப்புறம் வந்து யூடிஐடி கார்டு இருக்கணும், அப்புறம் ஒரு போட்டோ இருக்கணும், அப்புறம் வந்து ஒரு இன்கம் சர்டிபிகேட் இருக்கணும், ஒரு ரேஷன் கார்டு. அது ரேஷன் கார்டு என்ன பிபிஎல் ஃபேமிலி வராங்களாங்கிறதுக்காக இது கொடுத்தோம்னா, இந்த டேட்டா ஃபீட் பண்ணோம்னாவே அவங்க வந்து தேர் எலிஜிபிள் டு அவைல் தி அசிஸ்டட் டிவைசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. Yes, sir. Assist device, that is a UDID card, the disability persons starting from 40%. So below 40% under ADIP guideline, it's not eligible to provide any aids and appliance. So normally it is starting from 40% to 100%, we are providing aids and appliance with free of cost. Yeah, go ahead. Okay. Next scheme is RBI. This scheme is only Rashtriya Vayasri Yojana. This scheme is only for the senior citizens. Like this scheme age starts is 60 plus age. So in this there is no disability certificate required, only Aadhaar card required and some income certificates required. The professional will assess the beneficiary, whatever need the appliances like walking stick or any wheelchair, he will prescribe. There is no required any UDID or disability certificate. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் சொன்னது வந்து பார்த்தோம்னா வந்து அடிப் ஸ்கீம்ல வந்து டிசபிலிட்டி சர்டிஃபிகேட்டுங்கிறது மேண்டேட்டு. ரெண்டாவது சொன்ன ஸ்கீம் பார்த்தோம்னா வந்து 60 இயர்ஸ் அண்ட் அபோவ் அவங்களுக்கு வந்து அசிஸ்டட் டிவைஸ் கொடுக்கலாம். அதுல வந்து டிசேபிள் இருக்கணும்னு அவசியம் கிடையாது அப்படிங்கிற விஷயம் சொல்லியிருக்காரு. அதாவது டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, யூடிஐடி கார்டு வாங்கியிருக்கணும் அவசியம் கிடையாது. ஆனா அவங்களுடைய எக்கனாமிக் கண்டிஷன் போரா இருக்குதுன்னாவே அவங்க வந்து எனக்கு ஒரு உதவிபரணங்கள் வேணும், என்னுடைய மொபிலிட்டிக்கு வேணும், என்னுடைய சீயிங்க்கு வேணும், ஏதாவது ஒரு அவங்களுடைய என்ன இயலாமையோ அதை ஓவர் கம் பண்றதுக்கு வேணும்னு சொல்லி கேட்டாங்கன்னா அவங்களுக்கும் தேர் எலிஜிபிள். அதாவது ஃபர்ஸ்ட் சொன்ன ஸ்கீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும், டிசேபிள்னாவே வந்து 40% அபோவ் அப்படிங்கிறதா வந்து டிசேபிள் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. இந்த அடிப் ஸ்கீமா இருக்கட்டும், அதுக்கும் சரி இந்த செகண்ட் சொன்ன ஸ்கீமுக்குமே பார்த்தீங்கன்னா வந்து 40% அபோவ் இருக்கணும். 40 to 100% உள்ள டிசேபிளுக்கு இந்த அசிஸ்டட் டிவைஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சொன்னது வந்து ஆல் ஏஜஸ் வித் ப்ரொவைடிங் யூடிஐடி கார்டு. செகண்ட் சொன்ன ஸ்கீம் வந்து அபோவ் 60 years வித்தவுட் யூடிஐடி ஆர் டிசபிள் சர்டிஃபிகேட் இல்லைனாலும் தேர் என்டைட்டில் டு கெட் தி பெனிஃபிட்ஸ். எஸ் sir. So various assisted devices and calipers are available in Alimco. Under ADIF, under orthopedic condition, we are providing tricycle, and now we are the new motorized tricycle also are providing, but that is limit that beneficiary having 80%, so we'll provide motorized tricycle, and wheelchairs, different types of crutches, calipers like AFO, KFO, HKFO, again for rollator, walking sticks. For CP beneficiary, we are providing CP chairs. For ID beneficiary, we are providing TLM kit, teaching learning material. And for VI beneficiary, we are providing braille book, braille cane, and smartphone for the students for study purposes.
And for hearing impaired, to provide hearing aids, it is behind the ear, and in depend upon the patient's condition, we are giving some some assistive, like some calipers is for customized calipers, like patient depend upon the patient conditions. ஓகே. ஸோ இப்போ இந்த ஸ்பீச்சில் என்ன சொல்லியிருக்கேன்னா 5 விதமான மாற்றுத்திறனால் குறைவுடையவங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அது வந்து கை கால் ஊனமுற்றவங்க, வெதர் இஸ் மோனோப்ளீஜியா இருக்கட்டும் இல்லை பேராப்ளீஜியா, அதாவது ஒரு கால் பாதிக்கப்பட்டவங்க 2 கால் பாதிக்கப்பட்டவங்களா இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து தேவையான அனைத்து விதமான உபகரணங்களும் கிடைக்கும். வெதர் ஸ்டார்டிங் ஃப்ரம் வீல் சேர் டு ட்ரை சைக்கிள், அதுவும் வந்து எலக்ட்ரிஃபைடு ட்ரை சைக்கிளும் கிடைக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா கிரச்சஸ் அண்ட் கேலிப்பர்ஸ் அண்ட் ஆல் லெவல் டிஃப்ரெண்ட் டைப் சொல்லியிருக்காங்க, அது கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து செரிபிள் பேலசி, மூளை முடக்குவாதத்தால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து அதுக்கான பிரத்யேகமான சேர்ஸ், சிபி சேர்ஸ் முதல் கொண்டு அவங்களுக்கு தேவையான உதவி உபகரணங்கள் வந்து வழங்கப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பார்வை குறையுடைய சகோதர சகோதரிகளுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா மொபைல் ஃபோன், அப்புறம் வந்து வாக்கிங் ஸ்டிக்கு, அப்புறம் வந்து அதுக்கான கண்ணாடி கொடுப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அதே மட்டும் இன்டெலெக்சுவல் டிசேபிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லேர்னிங் மெட்டீரியல்ஸ் கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க. அது அவைலபிளா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டீச்சிங் லேர்னிங் மெட்டீரியல்ஸ் அவைலபிளா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது மாதிரி 4-5 அப்புறம் ஹியரிங் இம்பேக்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து காதுக்கு பின்னாடி பொருத்தக்கூடிய காதொலி கருவி கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து அங்கே அலிம்கோல இருக்கக்கூடியது, எல்லாமே ஃப்ரீயா கிடைக்கக்கூடியது. எஸ். For RBI Rashtriya Vayasri Yojana, we are providing some special items like for knee brace, knee pain, LS brace for waist pain, and for collar belt also we are providing various types of walking sticks like normal walking stick, tripod, tetrapod, and for sitting purpose we are giving silicone cushion, and walker also we are providing. And for those beneficiaries having not teeth, we are providing artificial denture also, spectacles, and hearing aids. These are the some kind of different devices or items provided only on the basis of RBI schemes. It's a RBI, sir. What does it mean? RBI. RVY, Rashtriya Vayasri Yojana. Rashtriya Vayasri Yojana. Okay. So in the RCY ஸ்கீம்ல என்னென்ன மாதிரி உதவி உபகரணங்கள் எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த தேர்ட் ஸ்கீம், இந்த ஸ்கீம்ல கொடுக்கக்கூடிய உதவி உபகரணங்களும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுல வந்து இந்த சிலிக்கான் பெட் சேர் சொல்லியிருக்காங்க. ஏதாவது இதெல்லாம் நமக்கு வந்து ஒரு ஆர்டினரியா வந்து நமக்கு வந்து தெரியாத விஷயங்கள். நிறைய பேர் வந்து இது நம்முடைய வாழ்வாதாரம், நம்ம வாழ்க்கை அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சிட்டு போறோம். அவ்வளவு போக வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு சொல்றாங்க. ஏதாவது நமக்கான சீட்டிங்ல ப்ராப்ளம் இருந்தாலுமே, அதாவது பார்த்தோம்னா வந்து அந்த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டிசேபிளுக்கான ஸ்பெசிபிக் இஷ்யூஸ் இருக்கும். ஏதோ வந்து ஒரு மூவ்மெண்ட்டுக்கு மட்டும் கொடுக்குறான்னு கிடையாது. ஈவன் அவனுடைய லைஃப் கம்ஃபர்டபுளா லீட் பண்றதுக்குமே வந்து ஒரு தேவைப்படுகின்ற சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் முதல்ல கொண்டு அதை வந்து இந்த ப்ரொவிஷன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஒவ்வொருத்தரும் வந்து we need to explore. Yes. So Alimco is the only manufacturing company who providing accessory device under government. We are providing all over the India 6 manufacturing unit and 6 marketing center, and more than 70 plus in district center like Pradhan Mantri Divyasa Kendra PMDK. Here also in Pondicherry there is a PMDK office. Previously it was in Saram village, but now it's shifted to that special schools near near Kalapet. Anandarangam Pillai school. Yes, sir. Near university, sir. Special dependent school. Yeah. So இது 6, அதாவது 6 மேனுஃபேக்சரிங் கம்பெனி இருக்கு. 6 இடத்துல வந்து அந்த ரீஜனல் ஆஃபீஸ் இருக்கு. 70 பிளேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர்ஸ் இருக்கு சொல்லியிருக்காங்க. அதாவது த்ரூஅவுட் இந்தியா 70 இடங்கள்ல வந்து டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர் இருக்கு. இப்போ வந்து தமிழ்நாடு அண்ட் புதுச்சேரிக்கு வேணும்னா நமக்கு வந்து இங்க இந்த அது ஆன்லைன்ல அப்ளை பண்ணோம்னா இங்க இருக்கக்கூடிய சின்ன காலப்பேட்டை பிள்ளைச்சாவடியில் இருக்கக்கூடிய அந்த அலுவலகத்துல இருந்து அவங்க வந்து உடனடியாக வந்து அந்த தேவைப்படுகிற நபர்களுக்கு அந்த அசிஸ்டிவ் டிவைசஸ் கொடுப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் 70 இடத்துங்கள்ல வந்து PM பிரைம் மினிஸ்டர் பிரதான் மந்திரி திவ்யாசா கேந்திரா கேந்திரா அப்படிங்கிறது வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்னன்னா இப்போ வந்து அவுட்லெட் நிறைய இருக்கு.
முன்னாடி எல்லாம் பார்த்தோம்னா வந்து இப்போ அத்தியனா சார் சொல்லும் போதெல்லாம் பார்த்தோம்னா வந்து அந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா மும்பையில இருந்தோ ஏதோ ஒரு இடத்துல மெயின் சிட்டில இருந்து அந்த அசிஸ்டட் டிவைஸ் கொண்டு வருவாங்க. அது வந்து ஒரு மெகா மேலமா நடக்கும். இப்போ வந்து அப்படி வேற ஒரு 10 பேருக்கு அந்த இடத்துல டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்னா கூட இப்போ இங்க லோக்கல் ஆஃபீஸ் இருக்கிறதுனால இமிடியேட்டா தீஸ் பீப்புள் வில் பி கமிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டிங். இல்லைன்னா அந்த பர்டிகுலர் நபர் ஆன்லைன்லேயே பதிஞ்சிட்டு தே கேன் கம் அண்ட் கலெக்ட் தேர் டிவைசஸ் இன் த பர்டிகுலர் ஆஃபீஸ். இது மிகப்பெரிய ஒரு முன்னெடுப்பா நம்ம வந்து பார்க்குறோம். எஸ். So previously, people are suffering very so much problems like where we should go, who will give, and who will recommend us to give that appliance. So now it is there is no barrier, nothing. You can come directly any PMDK office. You can search in Google. There is to come to the office, and that where there the rehabilitations assess you, and whatever the needy equipments or appliances he will prescribe. Otherwise, you can register yourself in your home, like any computer or mobile phones. There is a government portal, name is Arjun portal. In there, Arjun portal, you can register your name, everything you can register, and it will show nearby any office or something, office or any manufacturer unit, so that you will go there and apply your application. If same time the stock is available, then you can get the same immediately. Otherwise, it will take maximum 7 days to 10 days they will provide your that appliance. வெரி எக்ஸலண்ட் இனிஷியேட்டிவ். ஸோ இது பார்த்தோம்னா இப்போ வந்து முன்னாடி எல்லாம் பார்த்தோம்னா வந்து அது மாத கணக்காகும், அதுக்கான ரெக்கமெண்டேஷன்ஸ் அவங்களும் இருந்தது. இப்போ அப்படி கிடையாது. இப்போ அப்ளைன்சஸ் அவைலபிளா இருந்தா உடனடியாக அதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுறாங்க. இல்லைனாலும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 7ல இருந்து 10 நாட்களுக்குள்ளார. ஏன்னா இப்போ வந்து ரீஜனல் ஆஃபீஸ் அங்கங்க இருக்கு. இப்போ வந்து இங்க நீட் இருக்குன்னா உடனே பெங்களூர்ல இருக்கக்கூடிய ரீஜனல் ஆஃபீஸ் தான் அந்த அசிஸ்டன்ட் டிவைஸ் வாங்கி இவங்க அப்படியே வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுறாங்க. இதுக்கு பண்ண வேண்டியது எல்லாமே என்ன பார்த்தோம்னா வந்து நம்ம கையில் இருக்கிற மொபைலே எடுத்து எனக்கு என்ன உதவி உபகரணம் வேணுங்கிறத வந்து அந்த யூடிஐடி, ஆதார், அந்த ரேஷன் கார்டு இதெல்லாம் அப்ளை பண்ணி அர்ஜுன் போர்ட்டல்னு ஒரு போர்ட்டல் சொல்லியிருக்காரு. அதுல வந்து நம்ம வந்து ஈஸியா வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைனாலும் இப்போ இ சேவா ட்ரைனிங் சென்டர்ஸ் இருக்கு. அது மூலியமா நம்ம அது அப்ளை பண்ணோம்னா நமக்கான உதவி உபகரணங்கள் வந்து ஈஸியா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Here that Pondicherry working from last year September, last August we are working till now. Now from this organization approx near Pondicherry and near Vilipuram and some other nearby districts also, like 300 beneficiary of in EDIS schemes, and more than 150 beneficiary are from RBI schemes are peoples are benefited. Recently I met that Secretary Ma'am Muthu Ma'am for to conduct a meeting how the peoples are come here because of our all people sir don't know because of our lack of awareness. So I am trying to to help all the peoples and to benefit all the beneficiary. Before 3 months I am also I went for village area with Sanjeevan their NGO Sanjeevan Palliative Care in village to village area to see the peoples and what are the appliances need we are also providing. So I'm trying my best to service the peoples, and whatever I can is possibility in my level I will do in this Pondicherry area and nearby it also. ஓகே. ஸோ இதுல வந்து அருமையா சொன்னாங்க. அதாவது லாஸ்ட் ஆகஸ்ட்ல இந்த 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 அவுட்லெட் இங்க புதுச்சேரியில் ஆரம்பிச்சிருக்காங்க. லாஸ்ட் ஆகஸ்ட் இப்போ ஒரு 1 இயர் ஆக போகுது. இந்த 1 இயருக்குள்ள பார்த்தோம்னா வந்து 300 பேருக்கு வந்து அடிப் ஸ்கீம்ல கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து ஆர்சிஒய் ஸ்கீம்ல வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 150 பேருக்கு வந்து வில்லேஜா போய் இவங்க சர்வே மாதிரி பண்ணி அந்த டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்குறாங்க. அதாவது என்னென்ன முன்னாடி எல்லாம் பார்த்தோம்னா வந்து என்ஜிஓவோ இல்லை டிபிஓ வந்து இவங்களை அணுகுவாங்க. இப்போ வந்து இந்த நிறுவனமே வந்து நவ் தே சர்ச்சிங் த பீப்புள். நம்ம வந்து ஸ்கூல்ல பாதியாருங்கெல்லாம் போய் மாணவர்களை வந்து சர்வசிக்ஷா அபியான் வந்ததுக்கப்புறம் வந்து பிடிச்சிட்டு வந்து ஸ்கூல்ல விடுற மாதிரி நவ் த அசிஸ்டட் டிவைசஸ் பீப்புள் அது அலிம்கோ பீப்புள் ஆர் எனி அதர் பீப்புள் ஆர் கோயிங் வில்லேஜ் டு வில்லேஜ் ஆர் கம்யூனிட்டி டு கம்யூனிட்டி அண்ட் ஐடென்டிஃபைங் த பெனிஃபிஷியரி. ஒரு இம்பார்ட்டன்ஸ் சொன்னார் இவர் வந்து சஞ்சீவிங்கிற ஒரு பைலேட்டிக் கேருங்கிறது என்னன்னா இந்த வயதானவர்களுக்காக ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய நிறுவனம். அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கும் டிசேபிள் சர்டிஃபிகேட் அவங்களுக்கு இருக்காது. இருந்தாலும் அவங்களுக்கும் வந்து உதவி பண்ண கொடுக்கணும் அப்படிங்கிறதுல வந்து நிறைய பேர் தெரியாது. இது போய் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு வாக்கிங்
ட்ரைபேடட் வாக்கிங் ஸ்டிக்கு வாங்கணும் போனோம்னா கூட கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 500 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய் ஆகும். அது போயிட்டு வரதுக்கு டவுன் போயிட்டு வரதுக்கான ஆட்டோ ஃபேர் வேணும். இதெல்லாமே இருக்கும். அவரோட ஹைட்டு பார்க்கணும், மெஷர் பார்க்கணும், அதெல்லாமே இருக்கும். அதெல்லாமே வந்து இப்போ இவங்களே வந்து அப்ரோச் பண்றதுனால அந்த பெனிஃபிட் இருக்குதுங்கிறத சொல்லியிருக்காங்க. வெரி நைஸ் இனிஷியேட்டிவ். So thank you so much. I am completing my lecture. If someone having any like questions, you can please ask me. Whatever is Very nice. possibility, I'll give the solution. Okay. One before that, Gitan Naik, you have that different assistive device. You have any PPT something like that? That Because catalog only, many of sir. them not aware what is a silicon cushion on all those things. So how to Sir, apply that- that? Who are eligible for that? Can you Okay, okay. share that? Who are the people are eligible for what kind of assistive devices? You just share, Wait, then sir. obviously people are there to ask you question. Sure, sir. Wait, catalog I said, no, sir. Wait. Oh, that is there. Okay, fine. Okay, that I This will be one, shared in the group. Yes, sir. Yes, sir. Sir, Giridhar sir, Sabapati, sir, Kanaka Sabapati here. One Yes, sir. small submission, sir. That for diabetic controlled disease affected people, so some Yes. special devices are there, na sir? Diabetic related device. Diabetic Can food. Diabetic food. Yes, sir. Diabetic related devices, assistive supportive devices. Diabetic, okay, but that food affected or any diabetic food, na? Your action is a diabetic food. No, devices available for the diabetic patients actually. If they submit the diabetic diagnosis proof, so this cushion is supposed to be given for the diabetic affected people. This seating cushion and also Okay, yeah. diabetic footwear. No, yes, sir. There is a silicon foot care also and silicon foam seat also they are providing. But that is under RBI schemes. Only above 60 we are providing. Okay. Yeah, okay. yes. ஸோ இப்போ டயபெட்டிக்கும் அதாவது என்னன்னா டயபெட்டிக் பேஷண்ட் இருந்தாலுமே டிசபிலிட்டி இல்லை ஏஜ் அபவ் 16னாவே அவங்களுக்கும் தேவையான உதவி உபகரணங்கள் வந்து இந்த அலிம்கோல் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. வெரி நைஸ். ஸோ சபா சார், யூ கேன் ஆல்சோ ஆட் சம் பாயிண்ட்ஸ் வித் திஸ் ஒன் சார். எனிதிங் எல்ஸ் டு பி ஆடட்? அருமையா சொன்னாங்க ஆக்சுவலா. அதான் 2 ஸ்கீம். ஸோ அடிப் ஸ்கீம் ஃபார் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் அருமையா அவர் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிட்டாரு ஏற்கனவே. நீங்களும் அழகா டிரான்ஸ்லேட் பண்ணிட்டீங்க. ஸோ அடுத்தது வந்து RVY ஸ்கீம், ராஷ்டிரிய வயோஸ்ரீ யோஜனா ஸ்கீம். ஸோ அது 60 வயசுக்கு மேல இருக்கவங்களுக்கு அந்த RVY ஸ்கீம்ல டயபெட்டிக் கேர் ரிலேட்டட் மெட்டீரியல்ஸும் கூட அவைலபிளா இருக்குது. ஸோ அது வந்து எக்ஸ்ட்ராவா அவங்க வந்து சுகர் டெஸ்ட் பண்ண ரிப்போர்ட்டும் கொடுத்துட்டாங்கன்னா வயசானதுக்கான ப்ரூஃப் ஆதார் கார்டில் 60 வயசுக்கு மேல சுகர் டெஸ்ட் பண்ணதுக்கான ப்ரூஃப், இன்கம்க்கு BPL ரேஷன் கார்டு இல்லை இன்கம் சர்டிபிகேட் ஒரு போட்டோ கொடுத்தாச்சுன்னா அந்த ஸ்கீம்லயே வருவாங்க. ஸோ இப்போ வந்து நிறைய பேருக்கு பெனிஃபிட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆக்சுவலா அவ்வளவு பொருட்களை ஸ்டாக் பண்ணி வச்சிருக்கிறோம் நாங்களே. எங்க கிட்டயே முன்னாடி வந்து அப்ளிகேஷன்லாம் வாங்கிட்டு ஒரு 3 மாசம் கழிச்சு டெண்டர் போட்டு அப்புறம் ஒரு 3 மாசம் கழிச்சு அவங்கள டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். கிட்டத்தட்ட 6 மாசம் டர்ன் அரவுண்ட் டைம் இருந்துச்சு. இப்போ கிரிதர் நாயக் சார் சொல்ற மாதிரி ஒரு அரௌண்ட் விதின் அ வீக். ஸோ இந்த வாரம் கொடுக்குறவங்களுக்கு இந்த வாரம் வெள்ளிக்கிழமையே வந்து நாங்கள் கொடுத்துட்றோம். ஸோ நம்ம CRC தாவணங்கள்ல அது மாதிரியான ஃபெசிலிட்டி PMDK மூலமா வந்திருக்குது. ஸோ எக்ஸலண்ட் சப்போர்ட் ஃப்ரம் அலிம்கோ சைடு. ஸோ ஐ திங்க் கிரிதர் நாயக் சாரும் அப்படிதான் பண்ணிட்டு இருக்காரு. அதனால தான் அவர் சொல்றாரு 6 நாளுக்குள்ள 7 நாளுக்குள்ள கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. டர்ன் அரவுண்ட் டைம் வந்து டிராஸ்டிக்கலி ரெடியூஸ்டு பிகாஸ் ஆல்ரெடி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து ஸ்டாக் வச்சிருக்கிறோம். ஸோ ஒரு குறிப்பிட்ட நம்பர். ஸோ அது தீர்றதுக்கு முன்னாடி திரும்ப அடுத்த ஸ்டாக் வந்துருது. சஃபிஷியன்ட் ஸ்டாக்ஸ் ஆர் பீன் சப்ளைடு. So thanks sir. Okay, welcome sir. Thank you so much. So shall we go for a group discussion? Okay, and the first caller is as usual line Gopinath. ஹலோ சார், கேக்குதுங்களா சார்? Gopinath பேசுங்க. சார், அனைவருக்கும் தலைவர் உட்பட அனைவருக்கும் மாலை வணக்கம் சார். சார், தேங்க்யூ வெரி மச் மிஸ்டர் கிரிதர் நாயக் சார் ஃபார் யுவர் வெரி நைஸ்லி எக்ஸ்பிளைனிங் சார். சார், ஆக்சுவலி I have some one or two questions sir. Actually, you told that about a ADIP scheme as well as and RVY scheme, sir. Yes, The yes. ADIP scheme, what is the income ceiling government has fixed for getting various aids and appliances, sir? For the Yes, yes. For incomes are providing a free of cost. It is 22,500 per month. Oh, 20,500 per month.
Yes, sir. Oh, it is compulsory, but the state government said they have to remove the income ceiling, sir. Why they are having the income ceiling? For different able people, so there should not be any income ceiling, no, sir. Why the government is Sir, having this sir, it's a this rule? government guideline, sir. That Oh. purpose I can do. It's the ADB guideline, Ministry of Social Justice. They are making that guidelines Oh, 22,500 per month. per month. If 22,000 to 30,000 per in between, then will patient can have to pay 50%. Oh, they have to pay the amount. 50%. Yes, sir. Yes, sir. For that, they are asking income proof, sir, income certificate from Revenue Department. Revenue department. Otherwise, income from that BPL also, PHH also as I mentioned as income proof. No problem, sir. Now, what is the BPL, sir? Present, what is the BPL amount? Can you say? BPL, what is the amount fixed? Previously, it was 72,000, I think so, per year. What is the amount now? They are below poverty level. BPL, I don't have any idea, sir. But if you are mentioning in your ration card BPL, then we will provide and direct. We are taking the BPL ration card, not any income proof card. We are providing, sir. Oh, fine. But there is no income ceiling limit for the senior citizens, sir, in the RVY scheme. Senior citizens. Same thing, There sir. is no- Same thing. Same thing. Oh, they have also the income ceiling is there. No disability certificate required. Only Aadhaar card and their income proof required. Sir, whether they give any motorized retrofitted scooter, sir? For the different people, Motorized that is scooter scheme? not available, but motorized tricycle we are providing under ADIP scheme. But that should be patient. That means beneficiary having 80% disability. The motorized tricycle, some people may need motorized wheelchair also, no? They don't provide motorized wheelchair. Motorized wheelchair is not any ADIP scheme. That is only CSR fund scheme. If CSR fund camp will conduct, then we can provide. They will give it free of cost, sir, in CSR Yes, fund? sir. Yes. Free, in CSR fund, everything is free of cost, but it depends upon the various schemes. Okay, sir. Thank you so much, sir. Thank you for clarifying. Thank you. Thanks, sir. தலைவர் சார் வணக்கம். நன்றி சார். Thank you, Gopinath. And I'm able to see in the chat box, a lot of people have asked for a lot of queries. And somebody can read and explain to Mr. Nayak so that he can respond. And இளங்கோ நீங்க பண்றீங்களா? இந்த chat boxல இருக்கிற எல்லாம் படிச்சுட்டு ஒருத்தருக்கா can you explain to Mr. Nayak? Sir, Madan or Kanagasaval sir will do, sir. Okay. The chat boxல நிறைய இது இருக்கு, பட் அதை ரீட் பண்ணி then you have to, because it is in Tamil. And yes, sir. Tamil, sir. Yeah, wait. Kanagasaval sir, Kanagasaval sir do it. Sabha sir, can you do it, sir? Yes, sir. Yes, sir. Yeah, please. A lot of நிறைய பேர் கேட்டிருக்காங்க, என்னன்னு கொஞ்சம் படிச்சுட்டு then அதை explain பண்ணுங்க சார், so that he can respond. Okay, sir. I may take some time if he can take up some other questions, sir, like in between, like I will keep myself ready for it. Okay. Mr. Nayak, I got a question. Sure, you said that there is a CSR funding program. Yes, sir. For CSR funded program, is there any ceiling, there is income ceiling for that also, or there is no ceiling? Ceiling means, sir? I can't understand question, sir. Suppose I'm having monthly income, say 30,000 rupees. Okay, sir. So for participating in the camp, am I eligible or not? Suppose if I am having 30,000 rupees per month. Oh no, sir. Same rule, sir. Same rule. Only in CSR camps we are giving special item, that is motorized wheelchair. But that document are same, sir. Documents, Aadhaar card and income proof, that to be 22,500 per month. Yeah, why I am asking is because before the election, yes, sir, the Tamil Nadu government, this SRTC, they have organized one screening camp, and from somebody from NIPMED, they came. Yes, and they said that it is that is a NIPMED project, not Alimco project.
Okay. In the NIPET project with CSR funding, they said that income ceiling is not applicable. Even I can participate because I am an income tax assessee. Then I Okay. just attended the meeting to oversee the operation, how they are doing, and how our members are enrolled. But the officer said that you can also get a wheelchair, the motorized wheelchair, because they said that there is no income ceiling in this NIPET CSR funded program. Is it so? So like this, Alimco is doing like that, or No, but sir. For documentation, it is same for all. Only in its but various schemes, various appliances are available. but in NIPET they said that there is no income ceiling for the CSR program, and Maybe and a lot of people have been enrolled that day without income proof. Good evening, I sir. don't know, Sorry sir. for interruption, sir. Deepak here. Actually, you are right, sir. They said no income ceiling for a battery wheelchair on the camp day sponsored by CSR in SRTC. No income proof. No need for income proof. They just ask the Aadhaar card, disability certificate, and medical certificate and UDID card. That's it. That project was under CSR. So NIPET is also coming under Ministry of Social Justice Empowerment. Yes. That is your national And institute. Yes. your Alimco is in the same line. Why there is a distinction between these two organizations? That Okay. So you can find out, sir. You can find out. yes, sure. You can also, I'll you can raise the also, question in my meeting yeah, in my office also, sir. yeah, you can also take this issue when NIPET is doing. Why can't Yes, sir. Alimco do that? The same type Sure, of sir. thing. Because, yeah, okay. Sir, Deepak here, sir. Good evening, sir. Good evening, Deepak. Good evening to everyone, sir. Sir, actually, if we are want to do a camp in Chennai or any part of Tamil Nadu, if we want to do a camp for measurement camp, if we do it in September month, for example, September first week, and how many months will be or weeks will be taken for the distribution camp, sir? For amputees? Sir, it's EDIP camp or CSR camp? EDIP camp, sir. So EDIP camp means, sir, it will take minimum 3 to 4 months, sir. But CSR camps means it will maybe earlier. Maximum EDIP camp is max to max, sir. Within 6 months, they will provide all the appliances. But CSR camp is earlier. 3 to 4 months or 2 months, it will be provided. Okay, sir. And one more thing, if I come for a wheelchair or tricycle or battery operated vehicle for tricycle from Alimco, if I Yes, get, sir. if I apply it, if I provide all the documents, I get the benefit. I am benefited. After that, how many days after that again I can apply for any other product or? Okay. Yes, sir. Like Yes, sir. Some different types of appliances have different validity. Like if you are conducting for giving for school children, so it is 1 year validity. If you are giving other items, it is 3-year validity. If you are giving any electric vehicle or electric wheelchair, so it is 5-year validity. After this validation period over, then again you can apply, sir. Okay. Can I apply for if I am getting a motorized tricycle from Alimco? Yes. After 1 year, if I want a crutches, can I get it? Crutches, other items is okay, no problem. Okay, no ceiling for this one. Okay. No. And one more point, sir, to be noted. Yeah. Sir, under EDIP guidelines, if persons having 80 or more than 80%, so we are giving the appliance within 50,000. That is a government guideline. What are that each and every appliance have a value. So we are calculating if that total giving appliance is under 50,000, we are providing. If that means if tricycle, the motorized tricycle is 40,000, then we will give up to rest 10,000 amount appliances we can give. That is also a guideline, sir. And one more question, sir. If I'm having, excuse me, Deepak sir,
Yes, sir. Whatever Okay. all you discuss so far in English, you just translate in Tamil and just tell them others. Yes, yes, sure. இப்போ இவங்க 2 பேரும் பேசுனது என்னன்னு கேட்டோம்னா, தீபக் குமார் குப்தா சாரும் சரி, வதூரி சாரும் கேட்டது வந்து எல்லாம் இங்கிலீஷே கேட்டு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. சோ மத்தவங்களுக்கு தெரியணுங்கிறதுனால இப்போ வந்து நிப்மெட் மூலியமா ஒரு கேம்ப் நடத்திருக்காங்க. அதுல வந்து சார் வந்து ஏதாவது கோபிநாத் சார் கேட்ட கேள்வி லிங்க் தான் அது. அவர் வந்து இன்கம் சீலிங் கேட்டாரு. இன்கம் சீலிங் வந்து பாத்தீங்கன்னா வந்து பிபிஎல் ஃபேமிலி இருக்கணும்னு கேட்டாங்க. பிபிஎல் ஃபேமிலிக்கு என்ன கிரைட்டீரியா, இன்கம் எவ்வளவு இருக்குன்னு கேட்டாரு. பிபிஎல்ங்கிறது வந்து 22,500 rupeesங்கிறது பிபிஎல் ஃபேமிலி, பிலோ தட் தான் பிபிஎல் ஃபேமிலி. அந்த 22,500 சீலிங் வச்சிருக்காங்க. அதான் வந்து பிபிஎல்னு கன்சிடர் பண்றது. ஆண்டு வருமானம் 22,500 ரூபாய்க்கு கீழே இருக்கிறவங்க எல்லாருமே பிபிஎல். அந்த பிபிஎல் ஃபேமிலியில உள்ளவங்க இந்த அசிஸ்டட் டிவைசஸ்க்கு வந்து அப்ளை பண்ணலாம். அப்படி அப்ளை பண்றவங்களுக்கு வந்து ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு வேலிடிட்டி பீரியட் இருக்கு. சிதம்பரம் சார். வருஷம். எஸ் சார். சார் அது ஆண்டு வருமானம், மாத வருமானம் சார். மாத வருமானம். மாத வருமானம் 22,500. மாத வருமானம் 22,500 ரூபாய். மாத வருமானம். ஓகே, சாரி. மாத வருமானம் 22,500ங்க சொல்லியிருக்காங்க. அதை பேஸ் பண்ணி தான் வந்து பிபிஎல் கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதை பேஸ் பண்ணி அந்த அசிஸ்டட் டிவைஸ் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு வேலிடிட்டி இருக்குது. இப்போ 80% இந்த அபோவுக்கு வந்து பார்த்தோம்னா தீபக் சார் கேட்ட கேள்விக்கு பார்த்தோம்னா வந்து 50,000 உள்ள உதவி உபகரணங்கள் அவங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. திடீர் ஒரு மோட்டரைஸ் வீல் சேர் வந்து 25,000 ஆகுதுன்னா அதே நபர் வந்து இன்னொரு உதவி உபகரணம் வேணும்னா அவங்க அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். ரெண்டாவது இதுல என்னன்னா எனக்கு ஒரு டவுட் என்னன்னு கேட்டோம்னா, இப்போ சார் சொன்னாங்க கேம்ப் நடத்தினா 3 மாசம் தான் 6 மாசங்கிறாங்க. இப்போ வந்து உதவி உபகரணங்கள் வேணும் ஆன்லைன்ல பண்ண 7ல இருந்து 10 நாளுக்குள்ள கொடுக்குறீங்க. You are distributing assisted devices. If they are registering online within 7 to 1 week to 10 days, if they are conducting camp, why taking 3 months to 6 months, Nayak? Sir, it's a huge amount, huge quantity, sir. Minimum, if camp conduct means 3 days means minimum 300 people will attend. So for 300 people, calipers taken minimum 100 people. So making 100 people caliper which customized, so it take time, sir. Okay. And it's a huge amount also to Samsung and the formalities, government formalities. There is so many formalities also there. So that's why it takes time, sir. Okay. அப்போ வந்து okay, I got it. I explained to others. ஸோ ஏன் வந்து 3 மாசம் ஆகுன்னு சார் சொல்லியிருக்காங்க கேட்டோம்னா 3 மாசம் 6 மாசம்னா இப்போ வந்து ஒரு கேப் ஒரு நம்ம இப்போ வந்து சிவகங்கையிலயோ இல்லை புதுக்கோட்டையிலயோ இல்லை விழுப்புரத்துலயோ எபினேசர் வந்து இனிஷியேட் பண்ணி ஒரு ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்றாங்கன்னா கேம்ப் நடத்துறாங்கன்னா அங்க இருக்கிற பகுதியில் இருக்கிற மக்கள் எல்லாம் கூட்டு வச்சு அதை வந்து அசஸ் பண்ணுவாங்க. அசஸ் பண்ணும்போது அதனுடைய இது வந்து நார்மல் இல்லாத, அதாவது அவங்க ஏற்கனவே வந்து ஃபண்டு பட்ஜெட்ல போட்டு 10 கேம்ப் நடத்த போறோம்னு சொல்லி அப்ரூவல் வாங்கிட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாது, வாங்கியிருப்பாங்க. அதை தவிர ஒரு புதுசான ஒரு கேம்ப் நடத்தணும் ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கும்போது அதுக்கான ஃபைல் ப்ராசஸ்க்கும் லேட் ஆகும். அதனாலதான் வந்து இது லேட்டு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே அவங்க அப்ரூவ் வாங்கியிருந்தாலும் உடனே கொடுக்கறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ சார். ஸோ தீபக் சார், யூ கேன் ப்ரொசீட் வித். Yes, sir. And in some districts also, sir. Yeah. So one more question. Sure, sir. See, you said that the beneficiaries can apply online. Yes, sir. Yes. The one girl from Kanchipuram, she asked in Tamil one question that she wanted a comfortable chair for her. Suppose she is living at Kanchipuram, then suppose she applies online. Whether the material will, how do you know that what type of customized chair she is requiring, and how will you deliver it in Kanchipuram, or she has to make a visit to your Alimco office some very near to? Yes, sir. If any camp conduct in their area or their city, then it will very good for him or her. Otherwise, he have to come to office, nearby office. In Google or in Arjun portal, it will show how much distance the nearest office, so that she will go there and visit. That professional will assess the beneficiary, what are the problems and which appliances benefit to correct the position or correct the beneficiary. Then if a stock is available means that time will give. Otherwise caliper means it will take times, because caliper take that cast taking, for then pouring, then modification, it takes time, sir. So it is minimum 10 days required for provide the basically that prosthesis or caliper. But ready-made items immediately we can provide. Oh, ready-made item you will supply to the doorsteps.
not doorstep, sir. Doorstep is not possible. This is because it's create some like if you one item will send to other placements, it that charges, and we can't that in EDIP schemes there is no like provide to doorstep help. Nothing is there, sir. So people can come here and you can take, sir. Yeah, suppose I make an online application. Sure. And this is for identification purpose only. So you will inform me that I should report to such and such office to collect, Yes. or to go for checking. That is Yes, sir. Yes, sir. In measurement. there is a portal that yes, Origin portal. Na, it's clearly is mentioned nearby office. Go there and give your measurement and take that. After sometimes you can take your appliance. Okay, I'll translate it to Tamil. நான் என்ன கேட்டேன்னா வந்து நம்ம வந்து நீங்க ஆன்லைன்ல அப்ளிகேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்களே. சப்போஸ் ஆன்லைன்ல நம்ம வந்து அப்ளிகேஷன் கொடுத்தோம்னா எனக்கு இந்த ரெடிமேட் ஐட்டம் வந்து எங்க வீட்டுக்கே வந்து டெலிவரி பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டேன். அவர் என்ன சொன்னார்னா, தென் அங்கே நியரஸ்ட் அவங்கள எந்த இடம்னு சொல்லிட்டு அவங்க இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த இடத்துக்கு போயிட்டு நம்ம வந்து வாங்கிக்கணும், இல்லைன்னா மெஷர்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால நம்ம வந்து கேம்ப்பு ஒரு 100 பேர் 200 பேர் அது போல கேம்புக்கெல்லாம் வெயிட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஆன்லைன்ல அப்ளிகேஷன் பண்ணோம்னா அவங்க இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த டைம்ல நம்ம போய் மெஷர்மெண்ட் கொடுத்துட்டு நம்ம மெட்டீரியலை இஃப் இட் இஸ் ரெடிலி அவைலபிள் வாங்கிக்கலாம், இல்லைன்னா தே வில் டெல் அஸ் என்னைக்கு வரணும்னு சொல்லுவாங்க, அன்னைக்கு போய் வாங்கிக்கணும். ஐ திங்க் இட் இஸ் கரெக்ட். ஓகே. அவரு அது ஆக்சுவலா அவர் எங்க சார் ரகுராமன், நீங்க லைன்ல இருக்கீங்களா? நீங்க எங்க வாங்கினீங்க அந்த மொபைல் போன் வாங்கியிருந்தா சொல்லிருக்கீங்க, அது பழுதா இருந்துச்சுன்னு சொல்றீங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் டிபெண்ட் இவங்க சாரி அடிப் ஸ்கீம் இவங்க மூலியமா வாங்கினீங்களா, இல்லாட்டி நீங்க நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்ல கொடுத்தது வாங்கினீங்களா? கொஞ்சம் தெளிவா சொல்ல முடியுமா? தமிழ்ல நீங்க டைப் பண்ணிருக்கீங்க, மொபைல் போன் ஒன்று வாங்கினேன் 4 இயர்ஸ் முன்னாடி, பார்வையற்ற மாற்றத்தினால நானு அந்த போன் ரிப்பேர் ஆயிடுச்சு, நான் ஒரு கடை நடத்திட்டு இருக்கேன், அந்த போனை திருப்பி கொடுத்துட்றேன், எனக்கு வேற போன் கொடுப்பீங்களான்னு கேக்குறீங்க. நீங்க வந்து எங்க வாங்கினீங்கன்னு சொல்லணும். ஏன்னா கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமா, நீங்க வந்து ஸ்டேட்ல கொடுத்தா அது வேற ஸ்கீம். ஸ்டேட் கவர்மெண்ட்ல நம்ம டிடிஆர்ஓ ஆஃபீஸ் மூலியமா வாங்கிட்டீங்கன்னா, மாவட்டத்தில் வாங்கிட்டீங்கன்னா அது வேற ஸ்கீம். அதை நம்ம இதுல கேட்க முடியாது. நீங்க அதை கேட்டிருக்கீங்க, அதுக்கு தான் உங்களை கேட்கறேன். மிஸ்டர் ரகுராமன் ஃப்ரம் திருவள்ளூர். சார் வணக்கம் சார். லைன்ல சார் வணக்கம் சார், ரகுராமன் தான் சார் பேசுறேன். சொல்லுங்க சார். நான் திருவாரூர் மாவட்டத்துல மாவட்ட கலெக்டர் அலுவலகத்துல வாங்கினேன் சார், மாற்றுத்திறனாளி அலுவலகத்துல. அது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்ல கொடுத்த போன் சார். இது கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட். அது வந்து நீங்க நம்ம இதெல்லாம் தான் பேசுறோம். இது வந்து சார் வந்து மத்திய அரசாங்கம் இல்லையா, ஸ்கீம் வந்து பேசுறாங்க, அவங்க கொடுத்தது இல்லை. இது வந்து நீங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்ல 1 இயர் ஆயிடுச்சுன்னா அது நீங்க புதுசா தான் நீங்க திருப்பி கேட்கலாம். புதுசா அப்ளை பண்ணலாமே, 4 வருஷம் ஆயிடுச்சு இல்ல, அது திருப்பி அதை ரிப்பேர் எல்லாம் பண்ணி தர மாட்டாங்க. புதுசா அப்ளை பண்ணலாம் நீங்க. ஏன்னா நீங்க தொடர்ந்து போட்டே வரீங்க அந்த மெசேஜ், அதுக்காக தான் உங்களை நான் பண்ணலாமா சார்? சார் நீங்க திருப்பி அப்ளை பண்ணலாம். நீங்க நீங்க திருப்பி தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்ளை பண்ண சொன்னீங்க. அது நம்ம கவர்மெண்ட் ஸ்கீம், டிடிஆர்ஓ ஆபீஸ் மூலமா மாவட்ட மாற்றுத்திறனாளி அலுவலகத்துல கொடுக்குற ஸ்கீம் அது. ஆமா சார், ஆமா சார். சாரி ஃபார் இன்டரப்ஷன் சார். அதை விட்டு சார், ஏன்னா அவர் என்ன கேக்குறாருன்னா, நான் தமிழ்நாடு கவர்மெண்ட்ல வாங்கி 4-5 வருஷம் ஆச்சு, இந்த அலிம்கோல எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களான்னு கேக்குறாரு. அப்படி கேக்குறீங்களா சார்? அலிம்கோல அப்ளை பண்ணலாமான்னு கேக்குறீங்களா? ஆமா சார், ஏன்னா போன் சம்பந்தம் இல்ல சார். நீங்க நான் கான்டாக்ட் பண்ணி பதிவு பண்ணி வாங்கிக்கிறது ஏற்பாடு பண்ணிடுவோம் சார். நான் அவரை கான்டாக்ட் பண்ணிக்கிறேன். நீங்க அது அப்ளை பண்ணுங்க சார். தமிழ்நாடு அது வேற இது வேற, நீங்க வாங்க அலிம்கோல நீங்க அப்ளை பண்ணலாம் சார். ஓகே சார், ஓகே சார், நன்றி சார். சார் ஒரு நிமிஷம் இல்ல, ஆக்சுவலா வி ஷுட் நாட் கன்ஃபியூஸ் சார். இப்போ அலிம்கோ இருந்தா சரி, கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு கொடுக்கறதுமே வந்து ஆதார் கார்டு ஆன்லைன்ல என்டர் பண்றாங்க. அதனால ஆதார் தமிழ்நாடு கவர்மெண்ட்ல நீங்க வாங்கிட்டு நீங்க வந்து அலிம்கோல வாங்க முடியாது. அதனால வந்து அந்த மினிமம் பீரியட் வந்து 3 இயர்ஸோ 5 இயர்ஸோ அதை வந்து அது ஓவர் கம் பண்ணாதான் தென் அகைன் ஈவன் அலிம்கோ ஆல்சோ என்டர்டைன். அதை வந்து நம்ம வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். அதனால தான் ரிசோர்ஸ் பர்சன் கிளியரா சொல்லியிருப்பாரு அவர் புரியாதனால அவர் இஸ் வெயிட்டிங். 4 இயர்ஸ் சொன்னதால இல்ல சார், இல்ல கோவிந்தா சார், இல்ல என்னன்னா இப்ப தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்கறதுமே பாத்தீங்கன்னா ஆதார் நம்பர் வாங்கிட்டு என்டர் பண்ணி தான் கொடுக்குறாங்க. அது வந்து ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு வந்து ரிஜிஸ்டர் ஆயிடும். இது வந்து கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அது வந்து வித் கொலாபரேஷனா தான் பண்றாங்க. இந்த மாதிரி 1000 rupees மேல போற அசிஸ்டிவ் டிவைஸ் எல்லாமே. அதனால மினிமம் பீரியட் உங்களுக்கு வந்து 3 இயர்ஸ் இருந்ததுன்னா, மொபைல் போன் இருந்ததுன்னா நீங்க வந்து அலிம்கோல வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஈவன் பார்த்தீங்கன்னா அலிம்கோல கொடுக்கறது வந்து நிப்பன்ல கேம்ப் நடத்தி வாங்கினவங்க ஆதார் கார்டு வாங்கியிருப்பாங்க, அவங்க வந்து தே கேனாட் கோ ஃபார் அலிம்கோ. அது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா டூப்ளிகேஷன் வரக்கூடாதுங்கிறதுனாலையும் ஒருத்தரே வந்து ரிசோர்ஸ் வாங்கக்கூடாதுங்கிறதுனால இந்த சிஸ்டம் மெயின்டைன் பண்றாங்க. ஆகவே வந்து எந்த நபருக்கும் வந்து உதவி உபகரணங்கள் இல்லாம
சஃபர் ஆகக்கூடாதோ அதே மாதிரி யாரும் வந்து ஒரே ரெண்டு மூணு பலன்களை அனுபவிக்க கூடாதுங்கிறதுல கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் தேர் வெரி பர்டிகுலர் அபவுட் இட். ஆகவே வந்து ரொம்ப நல்லா போயிட்டு இருக்குது இந்த ஸ்கீம் வந்து எவ்ரிஒன் ஹேஸ் டு மேக் யூஸ் ஆஃப் இட். ரெண்டாவது இன்னொரு விஷயம், நான் சாரி நான் இன்டர்ஃபியரிங் டூ மச், ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட். இப்போ என்னன்னா, இப்போ வந்து சார் சொன்ன மாதிரி 4 பேர் 5 பேர் காஞ்சிபுரத்துல இருந்து கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தர் வீல் சேர் தேவைப்படும், ஒருத்தருக்கு வந்து மோட்டரைஸ் வீல் சேர் தேவைப்படும், 2 பேருக்கு மொபைல் ஃபோன் வேணும், ஸ்டிக் வேணும்னா அதை வந்து அங்க இருக்கிற ஒரு டிபிஓவோ இல்லை என்ஜிஓவோ அதை ஆன்லைன் பதிஞ்சிட்டு இங்க வந்து அந்த இவங்க கிட்ட இருந்து வந்து டீடைல்ஸ் எல்லாம் ஐடி கார்டெல்லாம் கொடுத்துட்டு they could collect and go and distribute there also. அந்த ப்ரொவிஷனும் இங்க இருக்குது, அலிம்கோல் இருக்குது. அதுவும் வந்து அதுதான் என்ன பண்ணா நம்ம ரோல், டிபியோட ரோல் வந்து மிக மிக முக்கியமான ரோல். நீங்க வந்து ஒருத்தருக்கு உதவி உபகரணங்களும் சைக்கிள் வாங்கி கொடுத்தீங்கன்னா அதுல உங்க ரோல் இருந்ததுனாவே யூ ஆர் டிஸ்ட்ரிபியூட்டிங் த அசிஸ்டட் வேஸ்ட் டு த பர்டிகுலர் பர்சன்ங்கிறத வந்து we can feel proud to declare ourselves. அந்த அளவுக்கு வந்து ஏன்னா இப்போ வந்து ஒரு காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கேர்ள் வந்து வாங்க முடியாதுன்னா அவங்க ஒரு 4-5 பேருக்கு தேவைன்னா 5 வீல் சேர் அண்ட் மோட்டரைஸ் ஸ்கூட்டரை நீங்க இங்க கொண்டு போறதுக்கு வந்து ஒரே வண்டி எடுத்து நீங்க எடுத்துட்டு போயிடலாம். அந்த ப்ரொவிஷனும் வந்து அலிம்கோ இஸ் ப்ரொவைடிங். தேங்க்யூ சார். For duplicate checking in Origin portal, if you enter any like Aadhaar card or their UDID number, so it will automatically show where he benefited from previous devices. So it will automatically show whether the beneficiary is eligible or not. So automatically it will reject your application. Yes. In Origin portal, if you beneficiary can try also, sir. There is nothing any difficulty in that software. Only input their Aadhaar number and UDID number. That's it. He can check whether I am eligible or not. வரதகுடி சார், சொல்லுங்க ராமகிருஷ்ணன் சார். apart from all these discussions, you know that Rotary Lions round table, they are also distributing wheelchairs. Whenever they organize some governor's visit or something, they also distribute some appliances to the challenging persons. That is also accountable. Yes, sir. When myself, Gopinath, we were all in the welfare board, and we told the minister, என்ன சொன்னோம்னா இந்த மாதிரி இது ஒரு சிஸ்டம் கொண்டு வரணும், அந்த இதுல வந்து ஒரு சீல் போட்டுறணும். நம்ம ஐடி கார்டு இருக்கு இல்லையா, ஐடி கார்டில் we should put a seal, whoever gives. அது 5 years 2 years அந்த லிமிட் போயிடுதுன்னா அப்புறம் தான் கொடுக்கணும், அதுக்கு முன்னால கொடுக்க கூடாதுன்னு. ஏன்னா வீல் சேர் வாங்கி கடையில 150 ரூபாய்க்கு வித்துடுறான், ரோட்டரி லைன்ஸ்ல இருந்து கொடுக்கறதெல்லாம் வாங்கி. அந்த மாதிரி உள்ள ப்ராப்ளமும் இருக்கு. அப்புறம் இன்னொன்று முன்னால என்ஜிஓஸுக்கு 10% பணம் கட்டினா they can also avail the ALIP scheme அப்படின்னு ஒரு ரூல் இருந்தது. அலிப்கோட இதை 10% if you pay money 90% they will subsidize. இப்போ அதெல்லாம் இருக்கான்னு தெரியல. அதாவது NGOs also can run camps. Only thing is they have to pay 10% of the amount. அப்படி ஒரு இருந்தது, இப்போ எப்படி இருக்கு தெரியல. ஹலோ, that will explore sir. ஆமா, அது இருக்கு சார், அந்த ஸ்கீம் இருக்கு. That will explore and will share sir. Yes. Kanasavadi sir, are you ready with the questions? Yes sir. Sir, அதுக்கு முன்னாடி சில clarifications sir. Actually ADIP schemeல like above 12 years age, any person whoever willing to actually like get the device, if they apply, then every 4th year they can get the same device. If they want to again get it every 4th year, if the amount of the less than 15,000. Stop the war. We have to stop the war. Every 4th year, like age is actually like above 12 years. Okay. Age less than 12 years, children having disability, every second year they can get the device. Every second year. Sir, if he is a school children and it first that appliance is getting from ADIP SSA, there is a Samagra Shiksha Abhijan. So that appliance is valid only 1 year.
if there are not any SSS schemes, only ADIF schemes, so it is 3-year validity, sir. Excellent, sir. Excellent, sir. So, சார் ராமகிருஷ்ணன் சார், நீங்க சொன்னது இருக்கு சார், சாய்ஸ் பேஸ்ட் ஆர்டிகல் சொல்றீங்க, அது இருக்கு சார், அது இருக்கு, கவர்மெண்ட்ல இருக்கு. நம்ம என்ன பொருளோட வாங்கலாம், அப்ப அந்த பொருளோட காஸ்ட் என்னவோ மேக்ஸிமம் லிமிட் தான் கவர்மெண்ட் கொடுப்பாங்க, அதிகமா வந்துச்சுன்னா நம்ம போட்டு வாங்கிக்கணும். அது இல்ல என்ஜிஓ யாரா நமக்கு சப்போர்ட் பண்ணலாம், லயன்ஸ், ரோட்டரி, வேற யாரா, அதுதான் நீங்க பேசுறீங்க ராமகிருஷ்ணன் சார், சாய்ஸ் பேஸ்ட் ஆர்டிகல். இல்ல இப்போ ராமகிருஷ்ணன் பேசுற பொழுது என்ன சொன்னாருன்னா, இந்த லயன்ஸ், ரோட்டரிஸ் இவங்க கொடுக்குற அந்த இதுக்கு இல்லையா அசிஸ்டன்ஸுக்கு வந்து கண்ட்ரோல் இல்லை, அதாவது அது வந்து ரெஜிஸ்டர் பண்றது இல்லை. ஜஸ்ட் லைக் தட் தே கிவ், they identify the beneficiaries and present wheelchairs on governors visit, முக்கியமான நாட்கள். அதே போல அந்த கட்சிகள்லாம் என்ன பண்றாங்க, வியாபாரிகள் சங்கம் அது போல சங்கங்கள்லாம் ஒரு 50 வீல் சேர் கொடுக்குறேன், ஒரு 10 தையல் மிஷின், நாங்களே வந்து நிறைய பேருக்கு 100 பேருக்கு தையல் மிஷின் வாங்கி கொடுத்தோம். So these are all the whims and fancies of the sponsors. So they are willing and they are giving. So அதுல வந்து there is no control, like இந்த ஆதார் கார்டுல போய் செக் பண்ணி இவங்களுக்கு கொடுத்தாச்சு கொடுக்கல, இல்ல அவங்க கொடுக்கறத வந்து இந்த ஆதார் கார்டுல ரெஜிஸ்டர் பண்ணலாம். There is no control regarding these private sector assistance like Lions, Rotaries, then பல சங்கங்கள், பல ஸ்பான்சர்ஸ், வெல் விஷஸ், பர்த்டே ப்ரோக்ராம்ஸ். இப்போ வந்து ஒரு சினிமா ஆக்டர் வந்து ஒரு பர்த்டே ப்ரோக்ராம் பண்றாரு, ஒரு 25 பேருக்கு வீல் சேர் கொடுக்குறாங்கிறாரு, 25 பேருக்கு லேப்டாப் கொடுக்குறாங்கிறாரு. ஸோ ஜஸ்ட் லைக் தட் தே ஐடென்டிஃபை த பெனிஃபிஷரிஸ். ஸோ இதுல வந்து there is no control. I think it is only a bonus to our people. ஆமாங்க சார், ஆமாங்க சார், இல்லையா? இதுல கண்ட்ரோல் கிடையாது. இல்ல ஆமாமா, கண்ட்ரோல் கிடையாது சார். விஜய், நடிகர் விஜய் என்றாரு, எனக்கு பர்த்டே நான் ஒரு 100 பேருக்கு சைக்கிள் கொடுக்குறேன் அப்படிங்கிறாரு. அங்க வந்து some person gives a name and they distribute, that's all, and it's a photo show only. So there is no control, and the same person have 3 wheelchairs in his house. சார், நம்ம சேலத்துல எல்லாம் நாங்க அந்த புக்லயே எழுதிடுவோம், அவங்களுடைய அடையாள அட்டை இருக்குல்ல, அதுலயே இந்த மாதிரி தையல் இயந்திரம் வழங்கப்பட்டதுன்னு போட்டு நமக்கு ஆபீஸ் சீல போட்டுருவோம். எந்த புக்ல சார்? மாவட்டத்து அடையாள அட்டை, அடையாள அட்டை வச்சிருக்காங்கல்ல, தேசிய அடையாள அட்டை. ஆமா, நம்ம அது போடக்கூடாது இல்ல சார், கவர்மெண்ட் தானே போடுறாங்க. பிரைவேட் கார்டுல நம்ம போடலாமா? அதுல அந்த கார்டு நம்ம போட்டு தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நாங்க. அது வந்து கவர்மெண்ட் இஸ் ஃபிக்சிங் த சீல்ஸ், நம்ம பிரைவேட் பண்ண முடியாது. கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் தான் அவன் வந்து வாங்கியாச்சுன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சீலோட வந்து issued 1 வீல் சேர் அப்படின்னு போட்டு கவர்மெண்ட் சீல் போட்டுறோம். சார், நாங்க போடுறோம் ஏன்னு கேட்டா மறுபடியும் தையல் எந்திரம் வந்து அவங்க வாங்காத இருக்கணுங்கிறதுக்காக அதை அடையாளம் வச்சு போட்டு கொடுக்குறோம். நீங்க போடுறீங்க. கவர்மெண்ட் சார் போடுவாங்க, பிரைவேட்டா கொடுக்கும்போது போட முடியாது இல்லையா? இப்ப மாற்றுத்திறனாளி மாவட்ட அலுவலகத்துல இருந்து கொடுக்கும்போது தான் அது மாதிரி சீல் வச்சு கொடுக்குறாங்க சார். ஒரு ஹியரிங் இம்பேர்மெண்ட்டோ கேலிப்பரோ இதெல்லாம் பண்ணா நம்ம நாங்க பிராக்டிக்கலா போன மாசம் 10 மிஷின் கொடுத்த போது கூட அதை எழுதிதான் கொடுத்துருக்கோம், அவங்க புக்ல இருக்குது. அவங்க மறுபடியும் கேட்பாங்க நம்மள, அதை வந்து கவர்மெண்ட் ஒன்னும் அப்ஜெக்ட் பண்ணல, இது வரைக்கும் எங்களை ஒருத்தர் அப்ஜெக்ட் பண்ணல. இல்லைனாங்க அவங்க வந்து மறுபடியும் கேட்பாங்க திருப்பி. சார் வணக்கம் சார், நான் ஜாகிர் ஹுசேன் சார். இதுல ஒரு ப்ராப்ளம் நீங்க வந்து பிரைவேட்டா கொடுக்குறீங்க, அதுல கவர்மெண்ட் சீல் போட்டா கவர்மெண்ட் வந்து அந்த அமௌண்ட் கிளைம் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம அந்த கவர்மெண்ட்ல கொடுக்குற அந்த ஐடென்டி கார்டுல நம்ம இந்த மாதிரி என்ட்ரி போடாம இருக்கிறது நல்லது சார். சரிங்க சரிங்க, அப்படிங்களா? வணக்கம். Now it is actually like the identity card is actually invalidated. So with the disability certificate now online done through UDID portal. So now only UDID portal is valid actually. So like people no need to carry the old disability book and the disability book and disability certificate, nothing. There is a UDID is valid. Also there is one certificate also there. Their certificate number is mentioned. That is also valid, sir. Yes. Online certificate number is mentioned from the same portal. From the same portal. Yes. Yes. Sir, வணக்கம் சார்.
சார் இந்த சேட் பாக்ஸ்ல இருந்திருக்க கேள்வி வந்து அப்புறம் ராமகிருஷ்ணன் சார் கேட்ட கேள்வியும் கூட. ஸோ என்ஜிஓஸ் வந்து இந்த அடிப் ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணலாமா? அப்ளை பண்ணலாம். என்ஜிஓ தர்ப்பன் போர்ட்டலில் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ்லேருந்து ஆன்லைன் போர்ட்டலில் அப்ளை பண்ணுறதுக்கு ஓப்பன் வச்சிருக்காங்க. ஸோ த்ரூ அவுட் த இயர் ரவுண்ட் த கிளாக் அவங்க அப்ளை பண்ணலாம். அந்த 10% 90% கான்ட்ரிபியூஷன்லாம் இப்போ இல்லை ஆக்சுவலாக. லைக் 100% சப்போர்ட் பை கவர்மெண்ட். ஸோ எஸ்எஸ்ஏல பண்ணும்போது ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொஞ்சம் ஷேர் இருக்குது. ஸோ அது வேற மாதிரியான ஒரு ஸ்கீமு. பட் அது கவர்மெண்ட்டுக்கு மட்டும் தான் அப்ளை ஆகும். என்ஜிஓஸ் அப்ளை பண்ணும்போது 100% கிராண்ட் கிடைக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் ஒரு அமௌண்ட் ஒரு 75% 90% அந்த அமௌண்ட்டை பொறுத்து கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் கிடைக்கும். எவ்வளோ அமௌண்ட் நம்ம கேட்குறோம், எத்தனை பேரை பெனிஃபிட் பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் மென்ஷன் பண்ணி கிளியராக அவங்க கேட்குற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஆன்லைனில் சப்மிட் பண்ணோன்னா அந்த கிராண்ட் சப்ளை பண்ணுறதுக்கு கிராண்டை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸில் செப்பரேட் போர்ட்டல் வச்சுருக்காங்க. ஆன்லைன் போர்ட்டலே இட் இஸ் அவைலபிள். த கொஸ்டின் வீல் சேர் வந்து ஆன் ரோட்ல பயன்படுத்த முடியுமா? கிரீதர் நாயக் சார், த வீல் சேர் விச் இஸ் பீங் ப்ரொவைடட் இன் த அலிம்கோ ஸ்கீம், whether can it be used in on road, whether it will be comfortable for the usage of the person with a disability. So regarding Yes, comfortability, regarding usability in the road. It's compatible, it's foldable also. In road, it is you can use, but one person required to help to propel out. Otherwise, if people hands were working properly, then he can propel. But I think in road, it's difficult because of like from traffic or some other vehicles. So better if someone is going on road means to take some one assistant also. Okay, sir. One more question, sir. Actually, to get that motorized tricycle, 80% disability is needed. So any other parameter is there, sir? Actually, somebody wants actually like motorized material. So what is the disability condition needed? So beyond that 80%, like any other criteria is there, sir, for motorized? No, beyond the 80%, and that beneficiaries should have the locomotor disability and brain and their hands. That means upper extremities should be good, that the hands are working properly. Then he is eligible. There is no other criteria. It's okay. The question, can One you more explain? doubt, sir. Some beneficiary also come with the ID 90%. So it is not eligible because ID means it's intellectually brain related some defects. So only locomotor that should be affected lower extremity of the body. Hands and brains, if working condition, then we can provide. There's no problem. Sir, one person has told that he has. Thanks to Alimco, that would have been given through CSR fund, sir. Yeah, one person has told that he has received motorized joystick wheelchair. Joystick only under CSR camp, sir. But previously also motorized tricycle also are providing CSR. But now it is under ADIP. There is no the new guideline of ADIP. We are providing motorized wheelchair, motorized tricycle. But motorized wheelchair only available in CSR fund, sir. For that also we have income ceiling limit of 23,500 per month. Yes, yes. Yes. சார் நான் ஒரு டவுட் கேட்கலாமா? ஓகே சார். கேளுங்க சார். சார் ஒண்ணும் இல்ல, அலிம்கோல இப்ப நம்ம வீல் சேர் பேட்டரி வீல் சேர் கொடுக்குறாங்க. மற்ற இப்ப கவர்மெண்ட்ல இருந்து ஒரு வீல் சேர் கொடுக்குறாங்க, அதுல சார்ஜரு மற்ற பார்ட்ஸ் ஃபால்ட் ஆனா அந்த கம்பெனிக்கு போன் பண்ணி கேட்டா அவங்க அனுப்பி வச்சிடுறாங்க. ஆனா அலிம்கோவுக்கு அது மாதிரி போன் பண்ணும்போது சரியான இது இல்ல. இப்போலாம் நம்ம ஹோம்ல ஒரு தம்பிக்கு சார்ஜர் போச்சு, அந்த சார்ஜர் லோக்கல்லையும் கிடைக்கல. அலிம்கோவுக்கு போன் பண்ணோம்னா எங்கள்கிட்ட ஸ்டாக் இல்லைங்கிறாங்க. அது மாதிரி வரும்போது அதுக்கு மாற்று வழி என்ன சார் பண்ணலாம்? Sir, one person has asked that sir, they have received a battery wheelchair, sir. Sir, Mr. Nayak, sir. But they have a problem in the charger, but they cannot replace no one is coming to replace the charger, or no one is there to repair and service equipment, sir. No, what is the solution he every asked? motorized wheelchair or immediate motorized tricycle charger is 1 year validity, sir. If a person can talk with over call, like search, just Google it where he got. That means maybe in south region, it is under Bangalore control. So that person can go there also. Otherwise, he can courier to the Bangalore address. Then they will replace, sir, within validity period, 1 year validity. No, but after 1 year, what they have to do, sir? So someone has to service us, or the material has to. We can get the material very easily, no? Not like that. Yes, sir. There are so many service center also, name as Asra. That is also working under that Ministry of Social Justice.
environment center. From there, people can get then repair their appliances. Where it Astra is, sir? center. Tamil Nadu, where it is? Astra means the person who is calling is from Sivaganga district, sir. He is asking. So where to go? How to repair it? Actually, I don't know. I have to search in Google, sir, because I don't know where is the Astra center, sir. Oh. If I'll get the information. Otherwise, can we to get a new thing, sir? A new charger like that. So once it is worn out, can we get a new charger after paying it? maybe there is a payable service after 1 year, sir. That is, I don't have any proper. I will after I'll discuss Can with you my help in this seniors and manner, I'll sir? clarify. Can you help in it, sir? Because after that we have to service, no, sir. There must be a service, no? Sure, sir. That is after clarify my senior. I'll inform you, sir. ஓகே சார், ஓகே சார். சார் புஷ்பராஜ் சார் அவர் என்ன சொல்றாரு, இப்ப வந்து இதுக்கான இது வந்து ஒன் இயருக்கு வாரண்டி இருக்குன்னு சொல்றாரு. அப்படி இல்லைன்னா அது ஏதாவது ரிப்பேர் ஆச்சுன்னா பெங்களூர்ல நம்ம அது அம்சமா கொரியர்லயோ ஏதோ அம்சமா அவங்க சர்வீஸ் பண்ணி தருவாங்கன்றாரு. அப்படியும் இல்லைன்னா அஸ்ட்ரான்னு ஒரு இது இருக்குது, ஒரு சர்வீஸ் சென்டர் வச்சிருக்காங்க. அது ஆனா எங்கன்னு தெரியல, அட்ரஸ் நான் வாங்கி தரேன்னு சொல்றாரு. சோ அவங்க மூலியமா நம்ம வந்து சர்வீஸ் பண்ணலான்றாரு. ஆனா 1 இயருக்கு வாரண்டி இருக்குன்னு சொல்றாரு. பட் வாரண்டிக்கு அப்புறம் நம்ம ரிப்பேர் ஆயிட்டா என்ன பண்ணுன்னு கேட்டா இப்படி சொல்றாரு சார். அஸ்ட்ரான்ற சர்வீஸ் சென்டரோட அட்ரஸ் நான் உங்களுக்கு வாங்கி தரேன், எங்கெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த அட்ரஸ் மட்டும் வாங்கிட்டா நம்ம குரூப்ல போட சொல்லுங்க சார், நம்ம அதை கான்டாக்ட் பண்ணுவோம். அதான் சொல்லிருக்காரு அவரு. நன்றி நான் சொல்றேன்னு சொல்லிருக்காரு. நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். Sir, are you providing laptop also under the scheme? Because one person has asked a question. Already I replied, sir. From Alimco, it's not available, sir. Yes, sir, yes. It is okay. And I want to ask you one question. So you said that these NGOs can organize the camps. Suppose if I identify, say, around 50 to 100 people requiring various types of assistive devices. So there are a lot of hearing impaired people, then visually impaired people, then CP, like that. Some 100 people we assemble, we make them to assemble. So suppose Alimco will conduct a camp for them, and if the Alimco is willing to conduct a camp, then the expenses, who will bear the expenses? Like, bringing the persons to the place, then the accommodation, that is the hall rent, like that. Then refreshments to them, then to and fro conveyance. So will you provide all these things, or they should make their own arrangements to come to the camp place? No, sir. I'm clarifying, sir. Sir, before conducting any camps, we need a ministry letter, DO letter. First, ministry will write to our office or Ministry of Social Justice. That is, this area people are affected, so we need service to the people this area, particular area. Then after the ministry DO letter receiving, we inform that concerned district authority, like their district collector. Then district collector will inform the district disability officer. So they will the assessment camp, they will give the fund, sir. For DC will provide some fund to the district welfare officer, or district welfare officer claim to their district authority. But in distribution camp, Alimco bear all the expenses, sir, providing food and transportation, everything they may be provided from distribution camp. But in assessment camp, district authority will pay everything, sir. District authority, through district authorities only we should approach. Yes. First, ministry DO letter is required, sir. After DO letter receiving, we will inform to the district collector. Then collector sir will maintain all the things. கோபிநாத் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க தமிழ்ல. இப்போ சார் என்ன கேட்டதாங்க, இப்போ தலைவர் சார் என்ன கேட்டதாங்கன்னா, இப்போ நம்ம வந்து இப்போ இந்த அலிம்கோ மூலியமா நம்ம வந்து ஒரு 50 பேர் 100 பேர் நம்ம கிட்ட இருக்காங்க, அவங்களுக்கு நம்ம கேம்ப் ஆர்கனைஸ் பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து கேம்ப் ஆர்கனைஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் மெட்டீரியல் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் அளவு எடுக்கணும், இந்த மாதிரி வேலைகள்லாம் இருக்கிறதால ஃபர்ஸ்ட் அவங்களை நம்ம கூப்பிடுறோம், அவங்களை வர வைக்கிற ஒரு இடத்துக்கு. அவங்களை வர வைக்கிறதுக்கான டிரான்ஸ்போர்டேஷன் எல்லாம் யார் தருவா, அவங்களுக்கான ஃபுட்டு, அவங்களுக்கான செலவுகள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் யார் பண்ணுவா, கேம்ப் எப்படி இது இவங்க ஏற்றுப்பாங்களா, டிபார்ட்மெண்ட் ஏற்றுப்பாங்களான்னு சார் கேட்டாங்க. அதுக்கு வர நாயக் சார் என்ன சொல்றாரு, ஃபர்ஸ்ட் வந்து ப்ரொசீஜரா நீங்க வந்து ஒரு டிஓ லெட்டர் போடுங்க. எந்த அமைப்பு நீங்க கேட்கறீங்களோ, என்ஜிஓ எந்த அமைப்பு கேட்கறீங்களோ, அவங்க வந்து ஒரு டிஓ லெட்டர் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் எம்பவர்மெண்ட் எழுதுங்க. ஸோ அவங்க வந்து நீங்க எந்த மாவட்டத்துல இருந்து நீங்க அப்ளை பண்ண லெட்டர் போடுறீங்களோ அந்த மாவட்ட ஆட்சியருக்கு அவங்க வந்து ஒரு கைட்லைன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இது மாதிரி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து டிடிஓடபிள்யூ மூலியமா, டிஸ்ட்ரிக்ட் டிஃபரன்ட் வெல்ஃபேர் ஆஃபீஸர் மூலியமா லிங்க் பண்ணி நம்ம கிட்ட வருவாங்க, யார் கேட்டோமோ அவங்கன்ட்டு. ஸோ இவங்க மூலியமா நாங்க வந்து
பண்ணுவோம். ஆனா வந்து நாங்க வந்து டிஸ்ட்ரிபியூஷன் கேம்ப்ல தான் வந்து ஃபுட்டு அவங்களுக்கான செலவுகள், அதாவது வராங்க இல்லையா, வந்து தங்கறதுக்கான செலவுகள், அவங்க வந்து அவங்களுக்கு வந்து ஃபுட் அவங்களுக்கு தேவை உணவுகள்லாம் செலவுகள்லாம் நாங்க பண்ணுவோம். ஆனா நீங்க ஃபர்ஸ்ட் கேம்ப் வந்து அளவெடுக்கிறதுக்கோ இல்லை ஃபர்ஸ்ட் வராங்க இல்லையா அந்த கேம்புக்கு, அதுக்கு வந்து எனக்கு அவ்வளோ ஐடியா இல்லை சார். பட் நம்ம தான் பண்ணணுமோ இல்லாட்டி டிஸ்ட்ரிக்ட் நிர்வாகம் பண்ணுவாங்களாம் தெரியல. பட் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் போடுங்க, முறையா நீங்க ப்ரொசீட் பண்ணுங்க. மாவட்ட மாற்றுத்திறனாளி அலுவலகம் மூலியமா உங்களை கூப்பிடுவாங்க. நீங்க அதுக்கப்புறம் நீங்க எப்படி வேணா பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் கேம்ப் வந்து நம்ம ஏதாவது ஆர்கனைஸ் பண்ண நினைக்கிறேன் அவர் சொல்றதை பார்த்தா. அதுக்கப்புறம் நான் டிஸ்ட்ரிபியூஷன் சம்பளத்துல வந்து என்ன இதுவோ அதெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் எம்பவர்மெண்ட்டே பார்த்துப்பாங்கன்னு சார் சொல்லியிருக்காரு. ஃபுட்டு அதுக்கான டிரான்ஸ்போர்ட் எக்ஸ்பென்ஸ்லாம் டிஸ்ட்ரிபியூஷன் டைம்ல கொடுப்போம். நான் இனிஷியல் ஸ்கிரீனிங் கேம்ப்ல நம்ம தான் ஏன்னா என்ஜிஓஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா என்ஜிஓஸ் முயற்சி எடுத்து நம்ம பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனால் அதுக்கான கார்டெல்லாம் கேட்பாங்க. எடுத்தோடனே நம்ம 50 பேர் ஐடென்டிஃபை பண்றோம். அந்த 50 பேருடைய டிசபிலிட்டி சர்டிஃபிகேட், அவங்க யூடிஐடி கார்டு, அவங்க ஆதார் கார்டு எல்லாமே முதல்லயே கேட்பாங்க. ஆக்சுவலா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியால நம்ம இதெல்லாம் முறையா அனுப்பிச்சிட்டு தான் நம்ம இதெல்லாம் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். செஞ்சிடலாம். என்னென்ன கேட்குறோமோ, யாராருக்கு என்னென்ன தேவைகள் நம்ம சொன்னோமோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து நேரா வந்து அவங்க அந்த எக்ஸ்பர்ட்ஸ் வந்து அவங்க அந்த அளவுகள்லாம் எடுப்பாங்க. அதுக்கு முறையான நம்ம டாக்குமெண்டேஷன் எல்லா டாக்குமெண்ட்ஸும் நம்ம கொடுக்கணும் ஆக்சுவலா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு. நான் சொல்றேன் சார். சரிங்களா சார் நான் சொன்னது தலைவர் சார்? எக்ஸலன்ட். Thank you, sir. Okay. Thank you, sir. Sir, I just read one message. Hi, good evening. Naik sir, can you share your phone number? Sure, sir, no problem. But so you can tell your phone number or share yes, in sir. the group. Sure, sir. But main thing is I don't know the language, sir. So please cooperate me. I will talk in English or Hindi, sir. Okay. No, you can, or we can do one thing through our congregations. In our congregation, there is one group, assistive devices group. That group. So these people will collect the requirements from our beneficiaries and they will get in touch with you. Okay, sure. Instead of everyone calling you, and one of our group members, they will collect all the requirements and they will pass it on to you so that. It is better, sir. As a continuation of our discussion, we Yes, can channelize the Alimco's product through our congregation's assistive devices group. The group members will call you, will get in touch with you. Sure, sir. I already shared my number, sir. Okay. So நான் என்ன சொன்னேன்னா வந்து ஒவ்வொருத்தரும் அவரை இண்டிபெண்டா பிகாஸ் ஆஃப் லாங்குவேஜ் ப்ராப்ளம் ஒவ்வொருத்தரும் அவரை இண்டிபெண்டா கான்டாக்ட் பண்றதுக்கு பதிலா நம்ம காங்கிரிகேஷன்ல அசிஸ்டிவ் டிவைசஸ் குரூப் ஹெட் நம்ம இவர் இருக்கார், நம்ம குப்தா, தீபக் குமார் குப்தா இஸ் த குரூப் ஹெட், அல்லது நம்ம அட்மின் குரூப் அது போல அவங்களோட தொடர்பு கொண்டு நீங்க அவங்களோட ரெக்குயர்மெண்ட் சொன்னீங்கன்னா அவங்க they will process your application to Alimco. Okay, any questions? I think it is time to wind up. Anybody else? Okay. இருளப்பன் சார்லாம் கை தூக்கிருக்கு சார். சார் பேசுங்க. சார் இப்போ இந்த வெயிட்லெஸ் கேலிப்பர் இப்ப குடுக்குறாங்களா ஒரு கேள்வி. இன்னொன்னு ஆன்லைன்ல நான் அப்ளை பண்ணோம்னா அந்த மெஷர்மென்ட் எப்படி கன்ஃபார்ம் பண்ணி அனுப்புவாங்க சார்? அதுதான் ஆன்லைன் அவங்க ஏற்கனவே சொல்லிட்டாரு அவரு. ஆன்லைன்ல நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா அதுல வந்து நியரஸ்ட் பிளேஸ்க்கு வர சொல்லுவாங்க. நீங்க அங்க போய் தான் உங்க மெஷர்மெண்ட் எல்லாம் கொடுக்கணும். ஏற்கனவே சொல்லிட்டாரு. And caliper, weightless caliper. Mr. Nayak is asking a question whether you can give a weightless caliper. Why is it not audible? Break out. Voice break. Hello, sir. Okay, sir. Shall we? I think it is already 8:40. We'll wind up the program today. And anybody else who wants to interact with Mr. Nayak or anybody else, they can approach through our congregations group, the assistive devices group.
so that we can get எல்லாருக்கும் அந்த உதவிகள் அங்க மூலம் நம்ம கிடைப்பதற்கு முயற்சி செய்வோம். And I think that there are no more questions. And so before we conclude, I request Dr. Chidambaram to give a feedback of what has happened today and his concluding remarks. தேங்க்யூ சார். இந்த டெலிபரேஷன்ல நமக்கு எல்லாருக்கும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு. ஒன்னு வந்து நேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அவங்க வந்து தேர் ஆர்கனைசிங் கேம்ப், அலிம்கோ இஸ் ஆல்சோ ஆர்கனைசிங் கேம்ப். அது இல்லாம ரோட்டரி கிளப், லயன்ஸ் கிளப், அது மாதிரி விஷயங்கள் மூலமா தனியார் மூலியமாவும் கேம்ப் நடக்குது. எல்லா மூலியமா வந்து வி கேன் டேக் இனிஷியேட்டிவ்ஸ். நம்ம வந்து உதவி உபகரணங்களை வந்து நம்ம மாற்றுத்திறனாளி சமூகத்துக்கு வாங்கி கொடுப்பதற்கு பல்வேறு வழிகள் இருக்குது. அது நம்ம வந்து முயற்சி பண்ணலாம்ங்கிற விஷயம் நம்ம தெரிஞ்சிருக்கு. ஒவ்வொரு ஸ்கீமுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில எலிஜிபிலிட்டி இருக்கு. அந்த எலிஜிபிலிட்டி நம்ம ஃபாலோ பண்ணி நாமளும் அசிஸ்டிவ் டிவைசஸ் வந்து ஆன்லைன்ல அர்ஜென்ட் போர்ட்டல்ல வந்து ரிஜிஸ்டர் பண்றதுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு சப்போர்ட் பண்ணலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ வந்து இ சேவா ட்ரைனிங் கொடுக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்கிறோம். அது மூலியமா கூட அந்த இ சேவா ட்ரைனிங் சென்டர் கூட நம்மளே ஃபோக்கல் பாயிண்டா வச்சுக்கிட்டு அது மூலியமா மாற்றுத்திறனாளிக்கு அந்த பகுதியில் உள்ளவங்களுக்கு வந்து ரிஜிஸ்டர் பண்ணி கொடுக்கறதுக்கு நம்ம வந்து ஸ்டெப் எடுத்தோம்னா, எந்த ஒரு மாற்றுத்திறனாளியுமே பார்த்தீங்கன்னா உதவி உபகரணங்கள் இல்லாம எனக்கு வந்து என்னால் நார்மல் லைஃப்ல ஈடுபட முடியல அப்படிங்கிற ஒரு குறை இருக்கக்கூடாது. அதை வந்து நிறைவு பண்ணோம்னாவே பெரும்பாலான விஷயங்களை வந்து நம்ம சாதிச்சுதான் நம்ம வந்து பெருமை பேசிக்கலாம். ஆகவே அந்த ஒரு விஷயத்த நம்ம வந்து பண்ணணும். இதே மாதிரி பார்த்தோன்னா வந்து கிராஸ் டிசபிலிட்டிக்கான இருக்கக்கூடிய டிவைசஸ் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதோடு மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா வந்து டயபெட்டிக்ஸ்க்கும் என்ன மாதிரி உதவி உபகரணங்கள் இருக்குன்னு தெரிஞ்சிருக்கலாம். ஏஜ்டு பாப்புலேஷன், இப்போ டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் இல்லைன்னா கூட ஏஜ்டு பாப்புலேஷன் வந்து அவங்களுக்கு தேவைகள் இருக்கலாம். குறிப்பாக பார்க்க போனா ஏஜ்னா வரக்கூடிய வயது முதிர்வுனா வரக்கூடிய இயலாமை, அதாவது வந்து காது கேளாமை, பார்வை குறைபாடு, அதே மாதிரி பார்த்தோம்னா வந்து மொபிலிட்டி இம்பேர்மெண்ட், அந்த மாதிரி விஷயங்கள்ல கூட சரி நம்ம வந்து அவங்களுக்கும் நம்ம வந்து விஷயங்களை நம்ம செய்து தர முடியும். ஆகவே என்னன்னா, நம்ம இதனால வரையும் நம்ம டிசேபிள் தான் நம்மளோட ஃபோக்கஸ் நினைச்சோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்து ஏஜ்டு பாப்புலேஷனுக்கும் நம்ம வந்து உதவி பண்றதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கு. அப்போ யாரெல்லாம் உதவி உபகரணங்கள் பயன்படுத்தி அவங்களால வந்து ஒரு நார்மல் லைஃப் நார்மல் நடக்க முடியுமோ, பேச முடியுமோ, பழக முடியுமோ, அதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமா இருக்குது. அதை நம்ம வந்து ஒருங்கிணைக்கணும். அதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நல்ல ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து அமைப்புகள் வந்து ஒரு கேம்ப் ஆர்கனைஸ் பண்ணணும்னா கூட முன்னாடி வந்து 10% கான்ட்ரிபியூஷன் இருந்தது. இப்போது அது கூட தேவையில்லை. நம்ம திறமையா செயல்பட்டோம்னாவே அது பண்ணலான்ற மாதிரி. அதோடு மட்டும் இல்லாம இப்போ வந்து டிஸ்கிரிப்ஷனரி ஃபண்ட், கலெக்டரோட டிஸ்கிரிப்ஷன் ஃபண்ட் இருக்குது, எம்எல்ஏ டிஸ்கிரிப்ஷன் ஃபண்ட் இருக்குது, எம்பியோட டிஸ்கிரிப்ஷன் ஃபண்ட் இருக்குது, எல்லாமே இது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து பயன்படுத்தினா நம்ம தன்னிறைவு மிக்க ஒரு மாவட்டமா, ஒரு மாநிலமா நம்மளால நம்ம பகுதியில் உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து நம்ம செய்ய முடியும் என்பதுக்கு வந்து இந்த இன்னைக்கு நாள்ல வந்து நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி. Thank you so much, Giridhar Naik, for accepting our request and came over here and you be with us for last 2 hours. You did a justice for this your assignment today. So we are really thankful to you for your kind acceptance and kind deliberation. Thank you so much. It's my service, sir. There is no. It's our duty to service the peoples and to help the others. Thank you so much. Thank you, Naik. Thank you. You be here for some more vote of thanks. They'll be proposed by some experts in our group. Good evening, sir. Venkatesh from Kallakurichi. Really excellent speech with Mr. Giridhar Naik. Thank you so much, sir. So we need like your service. We need for all the people. It should be reach all the disabilities people, sir. Thank you so much. Excellent speech. Once again. Thank you, sir. Sir, we'll move on to vote of thanks, sir. Yes, sir. Irulappan Gopalakrishnan நம்ம பேசலாம். சாரி, போன் வந்து இது மியூட் ஆயிடுச்சு. So we'll conclude, and so I thank Mr. Nayak for his excellent speech today. And நம்ம இன்றைக்கு கூட்டத்தோட அவருடைய தொடர்பு முடிந்து விடாமல் நம்ம வந்து we'll get in touch with Mr. Nayak for getting the help to our group members, and not only our group members, whoever wants any help. Our congregation's assistive devices group will coordinate with Mr. Nayak for getting the help.
Now we'll conclude by vote of thanks by Yodappan Gopalakrishnan. Okay, அவருடைய வாய்ஸ் கட் ஆயிடுச்சு. ஸோ கோபிநாத் நீங்க vote of thanks சொல்லுங்க. சாரி சார். ஹலோ, அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய தினம் பாத்தீங்கன்னா அவருடைய வாய்ஸ் கட் ஆயிடுச்சு, நீங்க பேசுங்க. இன்றைய தினம் பாத்தீங்கன்னா காங்கிரிகேஷன் ஆஃப் டிபிஓஸ் அண்ட் என்ஜிஓஸ் அமைப்பின் சார்பிலே 120வது வார இணையவழி கருத்தரங்கம் இறுதி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பேற்று நிகழ்ச்சியை மிகவும் சிறப்பாக சீரும் சிறப்பாக நடத்தி தந்த நிகழ்ச்சி நமது அமைப்பின் கன்வீனரும் தமிழ்நாடு உதவிக்கரம் மாற்றுத்திறனாளர் நல்வாழ்வு சங்கத்தின் மாநில தலைவருமான ஐயா டிஏபி வரதக்குட்டி அவர்களுக்கும், துணைத் தலைவர் சேலம் டாக்டர் பி அத்தியண்ணா அவர்களுக்கும், காங்கிரிகேஷன் அமைப்பின் செயலாளர் பேராசிரியர் சிதம்பரம் சார் அவர்களுக்கும், அட்வொகேட் சுரேஷ் பிரபாகர் சார் அவர்களுக்கும், மதன் மோகன் சார் அவர்களுக்கும், இளங்கோவன் சார் அவர்களுக்கும் மற்றும் இன்றைய நிகழ்ச்சி 120வது வார இணையதள கருத்தரங்கிலே மிக அருமையாக அடிப் ஸ்கீமை பற்றி மிக அருமையாக நமக்கு பல்வேறு விஷயங்களை எடுத்துரைத்த திரு கிரிதர் நாயக் சார், ஸ்பெஷல் கெஸ்ட் அவர்களுக்கும், திருவண்ணாமலையை சேர்ந்த சுரேஷ் அவர்களுக்கும், தீபா மேடம் அவர்களுக்கும், நமது தீபக்குமார் குப்தா அவர்களுக்கும், எபினேஸ்வர் ஜிஜியை சேர்ந்த எபினேஸ்வர் அவர்களுக்கும், இசைக்கு தாய் அம்மா அவர்களுக்கும், ஃபாத்திமா ஆஸ்மா அவர்களுக்கும், காஞ்சிபுரம் காயத்ரி அவர்களுக்கும், நமது நலவாரி உறுப்பினர் ஜாகிர் ஹுசேன் சார் அவர்களுக்கும், ஜீவா அவர்களுக்கும், காளீஸ்வரி அவர்களுக்கும், குமரி வீல் சேர் வசந்தகுமார் சார் அவர்களுக்கும், தனலட்சுமி மேடம் அவர்களுக்கும், மோகன்குமார் அவர்களுக்கும், தமிழ்நாடு உதவிக்கரம் மாற்றுத்திறனாளர் சங்கத்தின் மாநில பொருளாளர் ஐயா நந்தகுமார் சார் அவர்களுக்கும், திரு மார்டின் அவர்களுக்கும், திரு நிரஞ்சன் விஜயன் அவர்களுக்கும், ஐசக் ஜெபகுமார் அவர்களுக்கும், ரகுராமன் அவர்களுக்கும், செய்கை மொழி பெயர்ப்பாளர் அம்மா சிவகாமி சுந்தரி அவர்களுக்கும், ஒவ்வொரு கூட்டத்துக்கும் தவறாமல் கலந்து கொண்டிருக்கும் சிவன் மகாதேவன் ஐயா அவர்களுக்கும், திருமால் ராஜ் அவர்களுக்கும், எல்லாவற்றுக்கும் மேலாக கர்நாடகாவிலிருந்து வந்து ஒவ்வொரு நிகழ்ச்சியும் வந்து சிறப்பிப்பது மட்டும் அல்லாமல் அருமையாக நமது ஆங்கிலத்திலே பேசுவதை தமிழிலே மொழிபெயர்க்கக்கூடிய நமது சிதம்பரம் சாருடன் இணைந்து மொழிபெயர்க்கக்கூடிய கனகா சபாபதி சார் அவர்களுக்கும், ராமலிங்கம் சார் அவர்களுக்கும், திரு வெங்கடேசன் அவர்களுக்கும், வெங்கட்ராமன் அவர்களுக்கும், வெங்கி அவர்களுக்கும், இருளப்பன் கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கும், கோமதி அவர்களுக்கும், நலவாரி உறுப்பினர் புஷ்பராஜ் அவர்களுக்கும், முத்துசுவாமி அவர்களுக்கும், தீபக்குமார் அவர்களுக்கும், சக்கரவர்த்தி அவர்களுக்கும், அது யார் பேரை தான் விட்டு போயிருந்தா பண்ணிக்கும், மற்ற நிகழ்ச்சிக்கு வந்து சிறப்பித்த அனைத்து மாற்றுத்திறன் சகோதர சகோதரிகளுக்கும், என்ஜிஓஸ் டிபிஓஸ் நிர்வாகிகளுக்கும் எனது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அனைவருக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்யூ. நம்ம அடுத்த வாரம் இதே நேரத்தில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம், குட் நைட். நன்றி நன்றி. வாழ்க வளமுடன். 121வது இணைய கருத்தரங்கில் மறுபடியும் சந்திக்கும் வரை அனைவரிடம் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் சுரேஷ் பிரபாகர். வாழ்க வளமுடன்.